கடந்த சில வாரங்களாக ஜெபத்தை குறித்து போதித்து வருகிறோம். இந்த ஜெபத்தை குறித்த போதனைகளில் முதல் பகுதி, நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும்? கர்த்தருக்கு எல்லாம் தெரியும், அவரால் எல்லாம் முடியும், அவர் மாற போறதில்லை, அவர் எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். ஆகவே என்னுடைய ஜெபம் எப்படி அவரை மாற்றப் போகிறது? என்னுடைய ஜெபத்தினால அவருக்கு நான் எதை சொல்ல முடியும்? சிறு பிள்ளைகள்லாம் போகாதவங்க போகலாம். இப்போ சாரி, நான் மறந்துட்டேன். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தவர், தெரிந்தவர். அவர் செய்யறது தான் செய்ய போகிறார், அவர் மாறுவதில்லை, எல்லாவற்றையும் முன் குறித்து விட்டார். ஆகவே நான் ஜெபித்து என்ன ஆக போகிறது என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் மக்கள். என்னுடைய ஜெபம் ஏன் அவசியப்படுகிறது என்பது அநேக கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது. ஆகவே கடந்த சில வாரங்களாக ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு சில காரணங்களை நான் உங்களுக்கு கூறி வந்தேன். இப்பொழுது இந்த போதனையின் 2ஆம் பகுதிக்கு செல்ல போகிறோம். 2ஆம் பகுதி இன்னும் சில வாரங்களுக்கு நான் போதிக்க போகிறேன். அது இப்படியாய் தலைப்பு கொடுத்திருக்கிறோம், விசுவாசமும் ஜெபமும். ஜெபத்திலே நாம் ஜெபித்து ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசம் தான் மிகவும் முக்கியம். Faith plays a very important role. விசுவாசத்திற்கு மிகப்பெரிய இடம் உண்டு ஜெபத்திலே. விசுவாசம் அங்கே பயிற்சிவிக்கப்பட வேண்டும். விசுவாசம் ஜெபம் என்கிற போதனைகளை இன்னும் வரப்போகிற வாரங்கள், சில வாரங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். இதில் குறிப்பாக எப்படி நாம் தேவனுடைய வார்த்தையை ஜெபிப்பது, விசுவாசம்னா என்னன்னு போதிக்க போகிறேன். ஆனால் விசுவாசம் என்றால் என்ன என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது தேவனுடைய வார்த்தையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் திருப்புவோம் ரோமர் 10ஆம் அதிகாரம், ரோமர்கள் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிப்போம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் என்பது எதையோ ஒன்று கேட்டு, அதாவது தேவனுடைய வார்த்தையை கேட்டு, அந்த கேட்கிற வார்த்தைகள்னாலே விசுவாசம் வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் எவ்வளவு முக்கியம்? ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று. ஒரு மீன் எப்படி தண்ணியில வாழுகிறதோ, தண்ணியிலிருந்து வெளியே எடுத்தா மீன் அந்த நேரம் முதல் சாக ஆரம்பிக்கிறது, உடனே செத்துறது இல்லை. ஆனா அந்த நிமிஷம் முதல் அது திணற ஆரம்பிக்குது, ஜீவிக்க முடியறது இல்லை. அது எப்படி வாழணுமோ அப்படி வாழ முடியவில்லை. அதனால விசுவாசிகள் மட்டும் இல்ல, மனிதரே விசுவாசத்திலே வாழும்படியாதான் உண்டாக்கப்பட்டவர்கள். தேவன் விசுவாச தேவன். விசுவாசித்து வாழ வேண்டும் என்றுதான் மனுஷன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். ஆகவே இன்றைக்கு கர்த்தரை அறியாதவர்கள், இந்த விசுவாச ஜீவியம் என்றால் என்னன்னு புரியாதவர்கள் ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா மீன் தண்ணிக்குள்ளேருந்து வெளியே எடுத்து போட்ட மாதிரி அவர்கள் திணறி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் வாழ்க்கை எப்படி வாழுகிறது, எப்படி முன்னேறுகிறது, எப்படி ஜெயம் எடுக்கிறது, எப்படி ஜெயிக்கிறது என்கிற காரியங்கள் அவர்களுக்கு விளங்காமல் இருக்கிறது. அவர்கள் விசுவாசித்து ஜெயம் பெற வேண்டும் என்று உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் விசுவாசத்தை குறித்து அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். நீதிமான் என்கிறது யாரோ விசேஷமான ஒரு சில விசுவாசிகளை பற்றி அல்ல, பெரிய தேவ மனுஷர்களை பற்றி அல்ல. நீதிமான் என்கிற வசனம் கடந்த பல வாரங்களாக ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலங்களில் இங்கே போதித்து வருகிறேன். நீதிமான் என்கிறவன் ஒவ்வொரு விசுவாசியும் குறிக்கிறது. நீதிமான் என்கிற வார்த்தை ஒவ்வொரு விசுவாசியும் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு பாவம் நீக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நீதிமான்களாக தான் இருக்கார்கள். ஏன் அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணியை இப்பொழுது பெற்றிருக்கிறார்கள் என்று அர்த்தம். தேவன் முன்பாக தைரியமாக, எந்த குற்ற உணர்வு இல்லாமல், தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் நிற்கக்கூடிய திராணியும் தகுதியும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் தான் நீதிமான். அப்ப நீங்கள் ஒவ்வொருவரும் நீதிமான். எல்லாரும் சொல்லுவோம், நான் நீதிமான். நான் முதல்ல பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சப்ப நான் நீதிமான்னு சொல்ல வைக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? நான் நீதிமான்னு சொல்லுங்கன்னு எல்லாம் அப்படி ஒரு முறைச்சாங்க. என்ன இவரு புதுசு, எங்கிருந்து வந்தாரு இவரு நீதிமான்னு சொல்றாரு? நாம எல்லாம் பாவிகள்னு சொல்லி தானே பழக்கம். நீதிமான்னு சொல்ல சொல்றாரு அப்படின்னு ஒரே கோபம் சிலருக்கெல்லாம். ஒருத்தர் சட்டையை இழுத்து கட்டிட்டு வந்துட்டாரு சண்டைக்கேன்ட்ட. எப்படி அப்படி சொல்லலாம்? சபைக்குள்ள நான் நீதிமான்னு சொன்னா அது பெருமை அல்லவா கர்த்தருக்கு முன்னால அப்படின்னாரு. இன்னைக்கு பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு நீதிமான் சொல்லுங்கன்னா எல்லாம் சத்தம் போட்டு சொல்றீங்க நீதிமான். எல்லாரும் சொல்லுவோம் திரும்பி, நான் நீதிமான். சோ எல்லாருமே நீதிமான் தான். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட விசுவாசிகள் ஒவ்வொருவரும் நீதிமான்களா இருக்கிறோம். என்றால் நாம் தேவனுக்கு முன்பாக நம்முடைய சொந்த தகுதியினால் அல்ல, இயேசுவின் ரத்தத்தினால் நிற்க தகுதி பெற்றிருக்கிறோம். அவர்கள் எப்படி பிழைக்க வேணுமாம்? விசுவாசத்தால் நீதிமான் பிழைக்கிறான். விசுவாசத்தால் பிழைக்கிறதுனா சிலர் ஒரு சிலர் நான் ஃபெய்த் லைஃப்ங்க,
விசுவாசத்துல நான் பிழைச்சு கொண்டு இருக்கேன்னு சிலர் சொல்லி போயிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்கள மாதிரி நினைச்சுக்காதீங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஃபெய்த் லைஃப்னா நீங்க எல்லாம் கவர்மெண்ட்ல வேலை செய்றீங்க, நீங்க ஏதோ பெரிய மல்டிநேஷனல் கம்பெனில வேலை செய்றீங்க, நாங்களோ ஏதோ விசுவாசத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு விசுவாசத்தை கேவலமா சொல்றாங்க சிலர். இதெல்லாம் விளக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா சிலர் அப்படி சொல்றதுனால ஃபெய்த் லைஃப்னா அதுன்னு நினைச்சுக்கிறாங்க ஜனங்க. ஏதோ ஒரு ஊழியக்காரரு, அவர் பாவம் கர்த்தரை விசுவாசிச்சு அவர் தன்னுடைய தேவைகளுக்காக கர்த்தரை நம்பி இருக்கிறார், அவர் தான் விசுவாசத்துல பிழைக்கிறாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. ஊழியக்காரரை பற்றி சொல்லி இல்லை, இது எல்லா மனுஷரும், எல்லா விசுவாசிகளும், நீதிமான்கள் எல்லாரும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் விசுவாசத்தால் தான் ஜீவியத்தை நடத்த. நீங்க எங்க வேலை செய்யுங்க, மல்டிநேஷனல்ல வேலை செய்யுங்க, இல்ல ஊழியம் செய்யுங்க, எதுவாருங்க. ஊழியத்தை விட பெரிய மல்டிநேஷனல் கிடையாது, அது வேற கதை. ஆனால் எதை செய்தாலும் விசுவாசத்துல தான் பிழைக்கிறோம். சிலர் அதை புரிஞ்சு கொள்ளாம என்ன ஃபெய்த் லைஃப் பிரதர் அப்படின்னா இது ரொம்ப கஷ்டமான லைஃப், இது ஒன்றும் கிடையாது, இதுல எல்லாம் குறைவு தான், இதுல எல்லாம் தாழ்ச்சி தான், இது ஒண்ணும் இல்லாத வாழ்க்கை அப்படின்ற விதத்துல தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். கிடையாது. ஃபெய்த் லைஃப்ன்றது தான் உன்னதமான லைஃப். கர்த்தரை நம்பி வாழுகிறது, கர்த்தருடைய பலத்தை நம்பி, அவருடைய ஒத்தாசையை நம்பி, அவருடைய அனுகூலத்தை நம்பி, அவருடைய வார்த்தையை நம்பி வாழுகிறது தான் வாழ்வு. அதை நம்பி வாழாத மனுஷன் வாழ்வு அடையல. இன்னும் அவன் வாழ வேண்டிய விதத்துல வாழவில்லை, தலை தோங்குகிறது இல்லை. ஆகவே விசுவாசி, நீதிமான் என்னத்தினால் பிழைப்பான்? விசுவாசத்தினால் பிழைப்பான். எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் என்று சொல்லி இருக்கிறது. ஜெபத்திலும் சொல்றேன், விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். அப்ப விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்றால் என்னவென்றால், தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதன் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைப்பது, அதை நம்பி இருப்பது. having confidence in the words that you hear. தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன் நிமித்தமாக தைரியம் கொள்வது. வார்த்தை அப்படி சொல்லி இருக்குது, கர்த்தர் அப்படி சொல்லி இருக்கிறார், ஆகவே அதை நிச்சயமாய் என்னுடைய வாழ்க்கையிலே அது மெய்ப்பிக்கப்படும் என்று அப்படி விசுவாசிப்பதுதான் விசுவாசம். அது அநேக நேரத்திலே ஏன் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால், காணக்கூடிய ரீதியில் அது கிடையாது. ஆகவேதான் எபிரேயர் 11:1 விசுவாசத்தை குறித்து இப்படி விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. நம்பப்படுகிறவர்களை குறித்த உறுதி, காணப்படாதவர்களை குறித்து நிச்சயம். நாம் பார்த்த உடனே விசுவாசிக்க வேண்டியதில்லை, பார்த்துட்டா விசுவாசிக்க வேண்டியதில்லை, பார்க்கிற வரைக்கும் தான் விசுவாசிக்க வேண்டும். பார்த்த காரியத்தை நான் விசுவாசிக்க வேண்டியதில்லை. வார்த்தையை உபயோகப்படுத்துகிறது அப்படிதான் உபயோகப்படுத்துறோம். நேத்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், ஐ பிலீவ் ஐ எம் கோயிங் டு கோ டு சர்ச் டுமாரோ அப்படின்னு சொல்லுவேன். நாளைக்கு நான் சபைக்கு போகிறேன்னு நம்புறேன், விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு கேட்டீங்கன்னா நான் சபைக்கு போறேன்னு விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவேன். கிடையாது, நான் சபையில் இருக்கிறேன். ஆகவே நான் இனிமே விசுவாசிக்க வேண்டியதில்லை. விசுவாசம் என்கிறதே the very nature and character of faith. விசுவாசத்தினுடைய தன்மையே அதுதான். அது காணப்படாதவர்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. காண்கிறது இல்லை, ஆனால் கேட்கிறோம். கேட்கிறதன் மேல, கண்டதன் மேல இருக்கிற நம்பிக்கையை விட அதிகமான நம்பிக்கை இருக்கிறது. இருக்கீங்களா? இதுதான் ஆவிக்குரிய ஜீவியத்தின் வெற்றியின் ரகசியம். அநேக விசுவாசிகள் இன்றைக்கு சென்ஸ் நாலேஜ் விசுவாசிகளா இருக்கிறார்கள். கண்டாதான் விசுவாசிக்கிற ஆட்கள், கண்டதை மட்டும் விசுவாசிக்கிற ஆட்கள். உண்மையான விசுவாசி, வல்லமை உள்ள விசுவாசி யாரு? கேட்டு அந்த கேட்கிறதன் மேல அவ்வளவு அபார நம்பிக்கை, கேட்கிறதன் மேல அவ்வளவு அசையாத ஒரு நம்பிக்கை உள்ள இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் தான் விசுவாசி, அப்படிப்பட்டவர்கள் தான் விசுவாசத்திலே பிழைக்கிறவர்கள். அப்ப வசனத்தை கேட்கிறார்கள், கேட்கிறதன் மூலமா விசுவாசம் வருகிறது. கேட்கிறதுனால் விசுவாசம் வர்றது மட்டும் இல்ல, இவர்களும் வசனத்தை பேச ஆரம்பிக்கிறார்கள். கேட்கிறதே பேச ஆரம்பிக்கிறார்கள். நம்ம இந்த பாட்டெல்லாம் பாடணும் இல்லையா, பயம் நீக்கும் தேவன் அவர்லாம் பாடுறோம். பயத்தை உள்ள வச்சுக்கிட்டே நிறைய தடவை பாடியிருக்கேன் நான். பயம் நீங்கிற வரைக்கும் பாடி இருக்கிறேன். பயத்தை பாடுறது இல்ல, பயம் தாங்க உள்ள இருக்கனால பயத்தையே பாடுறேன் இல்ல. விசுவாசம் எப்படி? பயம் உள்ள இருந்தாலும் கண்ணுக்கு பயம் தான் தெரியுது, கண்ணுக்கு பார்த்தா பயம் தான் தெரியுது, ஆனால் அதை பேசுறது கிடையாது, அதை பாடுறது கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறது. எது வரைக்கும்? இந்த பயம் நீங்கி ஜெயம் உண்டாகிற வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையே பேசுகிறது. இருக்கீங்களா? அதுதான் விசுவாசம். ஜெயத்தை எப்ப காணல, தோல்வி போல தெரிகிறது, பலவீனம் போல தெரிகிறது, முடியாது போல தெரிகிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னு சொல்லுகிறது. ஆகவே என்று தோல்வியை பேசுகிறது இல்ல, எனக்கு காண்கிற பலவீனத்தை பேசுகிறது இல்ல, நான் பார்க்கிற பிரச்சனையை பேசுகிறது இல்ல.
கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறத பேசுகிறேன். ஏனென்றால் எனக்கு காண்றதுல அவ்வளவு பெரிய நம்பிக்கை கிடையாது எனக்கு என்று கேட்கிறேன் பாருங்க. கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறேனே, அதுலதான் எனக்கு நம்பிக்கை. இந்த காணாத காரியத்தில் இந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எனக்கு, அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே நான் சொல்லுகிறேன், அதை பேசுகிறேன். எது வரைக்கும் பேசுகிறேன்? நான் பேசுகிறது வெளிப்படுகிற வரை பேசுகிறேன். பேசுகிறது வெளிப்பட்ட பிறகு எனக்கு ஜெயம் உண்டாயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லையா? இப்படிதான் விசுவாசத்திலே நாம் வாழ்கிறோம். இதைத்தான் ஜெபத்தோடு நான் சம்பந்தப்படுத்தி இன்றைக்கு பேச போகிறேன். இன்றைக்கும் பல வாரங்களுக்கு சொல்ல போறேன். எப்படி ஜெபம் என்கிறது இந்த விதத்தில் நம்முடைய விசுவாசத்தை பயிற்சிக்கிற ஒரு நேரமா இருக்கு. விசுவாசத்தில் சில காரியங்களை செய்ய வேண்டிய நேரமாய் அது இருக்கிறது. நாம் எதை விசுவாசிக்கிறோமோ, எதை பேசுகிறோமோ, அதுதான் பெற்றுக்கொள்கிறோம், அதுதான் அடையிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம். நாம் என்னத்தை விசுவாசித்து நம்பி எதை பேசணுமோ அதைத்தான் இன்றைக்கு உடையவர்களா இருக்கிறோம். சேலஞ்ச் பண்றேன். நீங்க யோசித்து பாருங்க. வீட்டுல போய் கணக்கிட்டு பாருங்க. எல்லாத்தையும் நீங்க எதை விசுவாசித்தீங்க பின்னால யோசித்து பாருங்க. பல வருஷங்களுக்கு முன்னால நீங்க எதை விசுவாசித்தீங்க? எப்படிப்பட்ட காரியங்களை விசுவாசித்தீர்கள்? எப்படிப்பட்ட காரியங்களை உங்களை வாயில வைத்தீர்கள்? எதை பேசினீங்க? எதை எதிர்பார்த்தீங்க? எதை நம்புனீங்க? அதன் விளைவாக தான் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை, ஒட்டுமொத்த வாழ்க்கை இன்றைக்கு அப்படிதான் இருக்குது. நிறைய பேருக்கு இது ஷாக்கிங்கா இருக்கலாம். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க கர்த்தர் தாங்க இப்படி பண்ணிட்டாருங்க. கர்த்தர் சொல்றாரு, இல்ல, ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஜீவனை தெரிந்து கொள். கர்த்தர் எதையும் பண்ணிடுறது இல்லை நம்முடைய வாழ்க்கையில. நான் இதை தெளிவா சொல்லிக் கொண்டே வருகிறேன். கர்த்தரை சொல்லாதீங்க. சிலர் சொல்றாங்க பிசாசு தாங்க பண்ணிட்டாங்க. பிசாசுக்கு கூட இன்னைக்கு காண்பிக்கிறவங்களுக்கு, பிசாசுக்கு கூட உங்க வாய் தேவை. உங்க வாயை வச்சுதான் வேலை செய்யறாங்க. உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில ஒண்ணும் செய்யவே முடியாது. உங்க வாயை கெடுத்து, உங்க வாயை அழுக்காக்கி, உங்க வாய்க்குள்ள வார்த்தைகளை போட்டு, உங்கள் இருதயத்துக்குள்ள எண்ணங்களை போட்டு, வார்த்தைகளை உங்களிடத்தில் அனுப்பி, அந்த வார்த்தைகளை நீங்கள் நம்பும்படியாய் செய்து, அந்த வார்த்தைகள் உங்கள் வாயில இடம் பிடிக்க செய்து, அந்த வார்த்தையை நீங்கள் பேசி 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 அதன் மூலமாக தான் தோல்வியும் எல்லா விதமான நெகட்டிவ் காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிறது. ஆகவே இன்றைக்கு நாம் இருக்கிறது ஒட்டுமொத்த உருவம் என்னவென்றால், நாம் என்னத்தை விசுவாசித்தோம், என்னத்தை பேசணுமோ அதன் விளைவாக தான் இன்றைக்கு நாம் இப்படி இருக்கிறோம். நம்முடைய கண்டிஷனுக்கு காரணம் நம்முடைய நம்பிக்கை. நாம் எதை நம்பணும், எவ்வளவு நம்பணும், என்னத்தை பேசணும் என்கிறது தான் என்பதை திட்டவட்டமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே விசுவாசம் ரொம்ப முக்கியம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை பார்த்தால் அது தெரியும். விசுவாசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது ஏதோ தாத்தா சொன்னது, பாட்டி சொன்னது, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அதை பேசி இதை பேசி, நம்ம மனசுல வந்ததை பேசி, போனதை பேசி, எல்லாவற்றையும் பேசி அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா பாருங்க. ரொம்ப முக்கியம். வசனத்தை பேச வேண்டும். ஜெபத்துல வசனத்தை பேச வேண்டும். அதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். சரி, விசுவாசம் தேவனுடைய வசனத்திலிருந்து வருகிறது என்று பார்த்தோம். வசனத்திலிருந்து வர்றது மட்டுமல்ல, வசனத்தின் மூலமாக தான் விசுவாசம் கிரியை செய்கிறது. வசனம் விசுவாசத்தை கொண்டு வருகிறது. நமக்கு அந்த வசனத்தின் மேல நம்பிக்கை உண்டாகிறது. அந்த வசனத்தின் மேல ஒரு அபார ஒரு பற்றுதல், ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், சூழ்நிலையை காட்டிலும் வசனம் தான் பெருசு என்று, சூழ்நிலைகள் எதிர்மாறாக இருந்தாலும் வசனத்தை பெருசா நம்பி அதை பிடித்துக் கொள்கிறோம். அந்த அளவுக்கு வசனம் நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்புறம் விசுவாசம் நம் மூலமாய் கிரியை செய்யும் போது, எந்த வார்த்தைகளை நாம் விசுவாசித்தோமோ, நம்முடைய சூழ்நிலையில காட்டிலும் எந்த வார்த்தையை நாம் அதிகமா விசுவாசிக்கிறோமோ, அந்த வார்த்தை நம்முடைய வாயில இடம் பிடித்து நம்முடைய வார்த்தைகளாக அது மாறி அது வேலை செய்கிறது. நான் ஒன்று சொல்லுகிறேன் கேளுங்க. இன்றைக்கு அநேகருக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை எவ்வளவுன்னு புரியுறது இல்ல. எப்போ புரிய போகுதுன்னு சொல்றேன். நம்முடைய வார்த்தைகளின் வல்லமை எவ்வளவுன்னு புரிஞ்சிருச்சுன்னா தேவனுடைய வார்த்தையின் வல்லமை எவ்வளவுன்னு புரியும். என்னுடைய வார்த்தையின் வல்லமைகள் எவ்வளவு பெரியது என்பது என்னைக்கு எனக்கு தேவனுடைய வார்த்தையின் வல்லமை எவ்வளவு பெரியது என்று எப்போ புரிய போகிறது? என்னுடைய வார்த்தையின் வல்லமை குறித்து நான் அறிந்து கொள்ளும் போது தான் தேவனுடைய வார்த்தையின் வல்லமை குறித்து நான் புரிந்து கொள்ள போகிறேன் என்பதில் நிச்சயம். பாருங்க, இன்னைக்கு நமக்கு அதிகாரம் இருக்குது, வல்லமை இருக்குது, இதெல்லாம் இருக்குது ஆவிக்குரிய மக்கள் என்று சொன்னால் எதனால இருக்குது? ஒரே ஒரு காரணம் தான். நாம் தேவனை போல உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஆதியில எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையை கொண்டு உண்டாக்கின தேவன் நம்மையும் அப்படியே உண்டாக்கி இருக்கிறார். வார்த்தையை பேசினார், இல்லாத காரியங்கள் இருக்கிறவைகளாக மாறிற்று. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் அவர். அப்பேற்பட்ட தேவன் நம்மையும் அப்படிதான் உண்டாக்கி இருக்கிறார், நம்மையும் அப்படி பேச வைக்கிறார்.
ஆகவே நமக்கு இன்றைக்கு இருக்கிற அதிகாரம், வல்லமை, ஆற்றல் எல்லாம், ஆவிக்குரிய ஜீவித்தின் எல்லா ஆற்றலும் எதுல அடங்கி இருக்குதுன்னு சொன்னா, ஏன் அது நமக்கு இருக்குதுன்னு சொன்னா, வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடியவர்களா இருக்கிறோம். we are able to choose words. வார்த்தைகளை தெரிந்து கொண்டு அவைகளை நம்முடைய வாயில வைத்து நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்ப கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம். எல்லாம் கவனிக்க வேண்டும். வாழ்க்கை மாறணுமா? ஒரு திசையில போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு. சிலர் தோல்வியின் திசையில போயிட்டு இருக்கலாம், விரக்தியின் திசையில போயிட்டு இருக்கலாம், பலவீனத்தின் திசையில போயிட்டு இருக்கலாம், நாளுக்கு நாள் தோல்வியிலேயே போயிட்டு இருக்கலாம். எப்படி இந்த வாழ்க்கை, எப்படி போற வாழ்க்கை அப்படி திருப்புறது? எப்படி திருப்புறதுன்னா இதை திருப்பணும் முதல்ல. இதுதான் கடிவாளம் போல, அதுக்கெல்லாம் வரப்போறோம். இதை திருப்புகிறதன் மூலமா, பேசுகிற டைரக்ஷனை திருப்புறதன் மூலமா, பேசுகிற வார்த்தைகளை திருப்புறதன் மூலமா நம்முடைய வார்த்தையே நாம் நல்ல ஒரு பாதையில திருப்ப முடியும். ஆகவே அருமையானவர்களே, கவனிக்க வேண்டும். தேவன் எப்படிப்பட்டவர்? தேவனை விசுவாச தேவன் என்று சொல்லுகிறோம். அவர் ஏன் விசுவாச தேவன் என்று சொல்லுகிறோம்? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். எப்படி தேவன் பூமியை உண்டாக்கினார், எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்று அங்கு வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பாருங்கள். விசுவாசத்தினாலே நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நல்லா கவனிக்கிறது ரொம்ப முக்கியமான வசனம். ஏன்னு சொன்னா, சில காரியங்களுக்கு சொல்லுது. உலகங்கள் எப்படி உண்டாச்சான்? தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. தேவன் எப்படி உலகத்தை உண்டாக்குறாரு பாருங்க. தேவன் எப்படிப்பட்டவர் புரிந்து கொள்ள வேணும். அப்பதான் நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்பது நமக்கு புரியும். ஏனென்றால் நாம் தேவனை போல உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனை போல இயங்கும்படியாய், தேவர்களா இருக்க முடியாதான் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் ஆதியாகமம் 1:26 ரொம்ப முக்கியம். நம்முடைய சாயல்லே, நம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்களால கடவுள்னு சொன்னார் இல்லையா? அதுல அவ்வளவு விஷயம் அடங்கி இருக்குது. நாம் கடவுளை போலவே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே கடவுள் எப்படி இயங்குகிறார், எப்படி உலகத்தை உண்டாக்குறார் என்பதை புரிந்து கொள்ளும் போதுதான் நாம் எப்படி இயங்க வேண்டும், நாம் எப்படி காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறோம் என்பது விளங்க ஆரம்பிக்கிறது. எப்படி உண்டாக்குனாராம்? வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. எல்லாரும் சொல்லுவோம், வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. எது வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது? காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை. ஏதோ ஒன்று இருந்தது, அதை வச்சு இதை உண்டாக்குனார் என்றல்ல, வார்த்தையை கொண்டு உண்டாக்கினார். வார்த்தையை கொண்டு இவ்வளவு காரியமும் உண்டாக்கப்பட்டது என்று வேத வசனம் சொல்லுகிறது. கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேணும். அப்ப கடவுள் யார்? நம்ம உண்டாக்கின தேவன் தம்முடைய சாயல்ல உண்டாக்குறார். அவர் எப்படிப்பட்டவர்? வார்த்தையினால எல்லாவற்றையும் உண்டாக்குறார். அவர் பேசுகிறார், சொல்லுகிறார், அது அப்படியே ஆகிறது. வெளிச்சம் உண்டாக்கடவுதுன்னு சொல்றாரு, வெளிச்சம் உண்டாயிற்று. என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் அப்படியே ஆயிற்று. 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஆதியாகமத்துல முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா, God said. அங்க இருக்கிற ஒரு முக்கியமான பிரேஸ். மறுபடியும் God said, God said. தேவன் சொன்னார், தேவன் சொன்னார், தேவன் சொன்னார், தேவன் சொன்னார், தேவன் சொன்னார். திரும்ப 10 தடவை தேவன் சொன்னார், தேவன் சொன்னார், தேவன் சொன்னார். அவர் சொன்னபடியே ஆயிற்று. அது அடுத்தது 2வது முக்கியமான வார்த்தை. சொன்னார்னு சொன்னப்பெல்லாம் அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லுது? சொன்னபடியே ஆயிற்று. ஒரு தடவையாவது அவர் சொன்னார், அவர் சொன்னபடி ஆகல அப்படின்னு பார்க்கவே மாட்டீங்க. 1ஆம் அதிகாரத்தின் பேட்டர்னே அதுதான். தேவன் சொன்னார், அவர் சொன்னபடி ஆயிற்று. பிறகு அவர் நல்லது என்று கண்டார். சொன்னார், சொன்னபடி ஆயிற்று, பிறகு நல்லது என்று கண்டார். இந்த 3 பிரேசஸ் தான் அந்த 1ஆம் அதிகாரத்தில் முக்கியம். ஒவ்வொரு தடவையும் அவர் சொன்னார், சொன்னபடி ஆயிற்று. சொன்னபடி ஆகாம இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இதுதான் தேவன். அவர் God is a faith God சொல்றோம், விசுவாச தேவன் சொல்றோம். என்ன விசுவாச? சொல்ற என்னங்க கடவுள் கூடவா விசுவாசிக்கணும்? மனுஷன் தான் விசுவாசிக்கணும். கடவுள் விசுவாசம் என்னன்னு புரியலன்னு அர்த்தம் அவங்களுக்கு. நம்முடைய தேவன் விசுவாசத்தின் தேவன் சொல்லும் போது என்ன சொல்றோம்? விசுவாசத்தின் தேவன் அவர் எப்படி ஆபரேட் பண்றாருன்றத சொல்றோம். விசுவாசம் என்கிறது மெத்தட் ஆஃப் ஆபரேஷன், எப்படி வாழ்க்கையை நடத்துகிறது என்கிற முறை அது. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்னு சொன்னா எப்படி அவன் வாழ போறான், என்ன மெத்தட்ல அவன் வாழ போகிறான், இப்படிதான் வாழ போகிறான். அவன் சொல்லுவான், சொன்னபடியே ஆகும். அப்படிதான் வாழ்றது விசுவாசி. அவன் என்னத்தை டிக்ளேர் பண்ணுகிறானோ, என்னத்தை சொல்லுகிறானோ, அவன் சொன்னபடியே ஆகும். ஆகவேதான் கர்த்தர தேவனை விசுவாச தேவன் என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் இதுதான் விசுவாசத்துல பிழைக்கிறது. சொல்லுகிறார், சொன்னபடியே ஆயிற்று. 3ஆம் வசனத்தை பார்ப்போம். இது எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்ப்போம். அவர் எல்லாத்தையும் உண்டாக்குனது வார்த்தையினால் உண்டாக்குனது மட்டுமல்ல. 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்திலே அவர் எல்லாவற்றையும் வசனத்தினாலே தாங்குகிறாராம். வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறாராம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே
தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். கவனிக்க வேண்டியது என்ன? தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். அவர் சொன்னார், அப்படியே ஆயிற்று. சொன்னார் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் உண்டாயிற்று. சொன்னார் வானமண்டலங்கள் உண்டாயிற்று. சொன்னார் எல்லாம் உண்டாயிற்று. இன்னைக்கு எப்படி அப்படியே இருக்குது எல்லாம்? இன்னைக்கு என்ன பண்ணுகிறார்? அவர் தம்முடைய வார்த்தையினாலே தாங்கி கொண்டிருக்கிறார். தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் எல்லாவற்றையும், சர்வத்தையும், எல்லாத்தையும் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். அப்ப நான் சொல்றேன் கவனிங்க. எல்லாத்தையும் உண்டாக்குனார். உண்டாக்குன பிறகு இன்னும் பேசிக்கிட்டே இருக்காராம், சொல்லிட்டே இருக்கிறாராம். அப்படியே இரு, வச்ச இடத்துல இரு. அவர் பேசுறார், டிக்ளேர் பண்ணாரு. அந்த டிக்ளேர் பண்ணதை தொடர்ந்து அவர் டிக்ளேர் பண்ணி கொண்டே இருக்கிறார். அவருடைய வசனத்தினால், அவருடைய வார்த்தையினால் எல்லாம் அதது வைக்கப்பட்ட இடத்துல அப்படியே இருக்கிறது, அப்படியே இயங்கிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு. ஏனென்றால் சர்வத்தையும் அவர் தம்முடைய வார்த்தையினால தாங்கி கொண்டிருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? விசுவாச வாழ்க்கைனா என்ன? சிம்பிளா சொல்றேன் பாருங்க. விசுவாச வாழ்க்கை என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வாயில வைத்து அதை பேச வேண்டும். நாம் சொன்னால் அது சொன்னபடி ஆகிறது. அப்புறம் சொல்லிக்கொண்டே நாம் இருக்க வேண்டும். அப்படிதான் எல்லாவற்றையும் நாம் தாங்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் நடத்தி கொண்டு போவது எப்படி என்று சொன்னால், இந்த முற்போக்கான விசுவாச வார்த்தைகளை நம்முடைய வாயில வைத்து பேசி காரியங்களை உண்டாக்கி, காரியங்களை மாற்றி, நாம் செல்லுகிற திசையை மாற்றி வெற்றிக்குள்ளே நடந்து அந்த வெற்றியை எப்படி நிலைநாட்டுவது, எப்படி தக்க வைத்துக் கொள்வது, சுகத்தை எப்படி நாம் நிரந்தரமாக்கிக் கொள்வது, வெற்றியை எப்படி நிரந்தரமாக்கிக் கொள்வது, செழிப்பை எப்படி நிரந்தரமாக்கிக் கொள்வது. வார்த்தை சரியா இருக்கணும். சர்வத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே தாங்குகிற தேவன். சிலருக்கு சுகம் கிடைக்கும், 4 நாள்ல அதை கோட்டை விட்டு வந்துருவாங்க. எப்படி கோட்டை விட்டாங்கன்னா, வாயினால போச்சு. வாயில பலவீனத்தை தான் பேசுறது, வாயில சுகவீனத்தை தான் பேசுறது. செழிப்பு உண்டாகிறது, ஆனால் செழிப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. ஏனென்று சொன்னால் வாயினால எப்ப பார்த்தாலும் தரித்திரத்தை பேசுகிறது, வாயினால தோல்வியை பேசுகிறது, வாயினால அதை தாங்குகிறது கிடையாது. தேவன் எப்படி இயங்குகிறார் என்பதை கவனிக்க வேண்டும். இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஆவிக்குரிய பிரின்சிபல்ஸ். இதெல்லாம் சொல்லுகிறார், சொல்லபடி ஆயிற்று, அப்படிதான் உண்டாக்குனார். உண்டாக்குனது எப்படி தாங்குகிறார்? தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். வசனத்தை பேசும்போது அதுல வல்லமை இருக்கிறது. அவருடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே அவளை தாங்குகிறார். இப்ப திருப்போம் மார்க் 11ஆம் அதிகாரம், இன்னும் உள்ள நுழைவோம். 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மார்க் 11:23, 22 வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, இப்ப விசுவாசத்தை குறித்து பேசுறாரு பாருங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். விசுவாசத்தை பற்றி பேசுறார். 22ஆம் வசனம் சொல்லுது. 23ஆம் வசனம் மலையை கூட எப்படி இந்த விசுவாசம் பெயர்க்குது என்று சொல்லுகிறது. 24ஆம் வசனம் இப்படிப்பட்ட விசுவாசத்தை, அதன் செயல்பாட்டை ஜெபத்தோடு இணைக்கிறது. ஜெபத்தில் எப்படி இந்த விசுவாசத்தை, மலைகளை பெயர்க்கிற விசுவாசத்தை பயன்படுத்துகிறது என்று 24ஆம் வசனம் சொல்லுது. சரி, இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? 23ஆம் வசனம். பல வருஷங்களுக்கு முன்பாக ஒரு பிரசங்கம் பண்ணுறதை கேட்டேன். அவர் பிரசங்கம் பண்றதை கேட்டபோது எனக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. இந்நாள் வரைக்கும் அந்த பாதிப்பை என்னை விடவில்லை. அவர் ஒரு காரியத்தை சொன்னார், என்னால் மறக்கவே முடியாத ஒரு காரியம். அது என்னவென்றால், மார்க் 11:23 எவனாகிலும் இந்த மலையை பார்த்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லி சொன்னபடியே என்று சொல்றதை குறித்து, about saying, வாயை திறந்து சொல்லுகிற வார்த்தையை குறித்து 3 முறை சொல்லி இருக்கிறது. விசுவாசத்தை குறித்து 1 முறைதான் சொல்லி இருக்கிறது. ஆகவே விசுவாசிக்கிற காரியத்தை காட்டிலும் நாம் சொல்லுகிறதுல 3 மடங்கு கவனமா இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். நாங்க உட்கார்ந்துட்டு இருந்த கூட்டத்தில் அவர் சொன்னார், எனக்கு மறக்கவே முடியாது. இதெல்லாம் நான் யோசித்து கூட பார்த்ததில்லை. நீ விசுவாசிக்கிறதுல கவனம் செலுத்துகிறதை காட்டிலும் நீ சொல்லுகிறதுல 3 மடங்கு அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்று. ஏனென்று சொன்னால், மலைகளை எப்படி விசுவாசம் பெயர்க்கிறது? நம்முடைய பிரச்சனைகள், மலை போன்ற பிரச்சனைகள் கூட விசுவாசத்தை கொண்டு மேற்கொள்ளலாம். அது எப்படி நடக்குதுன்னு இயேசு பேசுறாரு.
எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து நீ சமுத்திரத்தில் தள்ளுண்டு என்று சொல்லி தான் சொன்னபடி ஆகும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொல்றார். 3 தடவை சொல்லி சொன்னபடியே வாயை திறந்து நம்முடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தையை பற்றி பேசுகிறார். ஆகவே வார்த்தைகளை குறித்து 3 மடங்கு அதிக கவனமா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்நாள் வரைக்கும் அது எனக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு சில காரியங்கள் அது மூலமாய் நான் புரிந்து கொண்டேன். ஏன் வார்த்தையை பற்றி அதிக கவனம்? விசுவாசிக்கிற காரியத்தை காட்டிலும் வார்த்தையை குறித்து ஏன் அதிக கவனம் செலுத்தணும்? ஏன் என்று சொன்னால் வார்த்தையின் மூலமா தான் விசுவாசமே வருகிறது. நாம் பேசுகிற வார்த்தையின் மூலமாக விசுவாசம் வருகிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாம் அதை அறிக்கை செய்யும் போது, ஏன் அறிக்கை செய்ய சொல்றோம்? சில நேரத்தில் கூட்டத்தின் முடிவில் எல்லாரும் எந்திரிச்சு சில காரியங்களை சொல்றேன் இல்லையா? ஏன்னு சொன்னா கேட்டு அதை சொல்லும் போது உள்ளத்தில் இன்னும் ஆழமாக இறங்குகிறது. அப்ப நான் பேசுகிற காரியத்தின் மூலமாகவே விசுவாசம் நமக்கு உண்டாகிறது. விசுவாசம் என்கிறது வெறும் பாசிட்டிவ் மட்டும் கிடையாது, நெகட்டிவ்லயும் உண்டாகுது. பாருங்க, விசுவாசம் என்கிறது நெகட்டிவ் சைட்லயும் போலாம். விசுவாசம் மலையை பெயர்க்கக்கூடிய சக்தியாகவும் இருக்கலாம். இன்னொருத்தர் நெகட்டிவா விசுவாசிக்கும் போது மலையை அது உண்டாக்கக்கூடிய சக்தியும் அதுக்கு இருக்கிறது. பயத்தினால ஒருவனை அழிக்கக்கூடிய சக்தியும் அப்படிப்பட்ட நெகட்டிவ் ஃபெய்த் அநேகருக்கு இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்கிறது. இது ஒரு பாசிட்டிவ் ஃபோர்ஸாக நாம் உபயோகப்படுத்த வேண்டும். ஆகவேதான் சொல்லுகிறார், 3 மடங்கு அதிகமாக நாம் சொல்லுகிற வார்த்தைகளை குறித்து நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அது சொல்லும் போது எனக்கு அன்றைக்கு விளங்கின சில காரியங்களை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஜெபிக்கும் போது நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? வார்த்தை கொண்டு தான் ஜெபிக்கிறோம். அதனால தான் இதை சொல்லிட்டு உடனே சொல்றார், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது. எதனால? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்று சொல்லி தான் சொன்னபடி ஆகும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போதுனா இது மேட்டர் எப்படி இருக்குது? சொன்னபடியே தான் ஆக போகுது. சந்தேகப்படாமல் விசுவாசித்து மலையை பார்த்து சொன்னால் சொன்னபடி ஆகும். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் சொல்லுங்க, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது. ஆதலால் அதை புடிச்சுக்கணும் கரெக்டா. ஏன்னா அதை ப்ரீவியஸ் வேர்ஸோட கனெக்ட் பண்ணுது. அது ஆதலால்னு சொன்னா விஷயம் இப்படி இருக்க சொல்லி சொன்னபடி ஆகும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசத்தால் சொன்னபடி ஆகும். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, இது இப்படி இருக்கிறதுனால நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இந்த பிரின்சிபலை நீங்கள் அதிலே ஆப்ரேட் பண்ணுங்கள். இந்த பிரின்சிபலை கொண்டாந்து இந்த கோட்பாட்டை உபயோகப்படுத்துங்கள். இது ஒரு பெரிய ஆவிக்குரிய பிரமாணம் போல இருக்கிறது. இதை ஜெபத்திலே நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று சொல்றார். ஜெபம் பண்ணும்போது இந்த மலையை பெயர்க்க வைக்கிற ஜெபமாக அது இருக்கட்டும் என்று அதனாலதான் அப்படி சொல்லுகிறார். பாருங்க, அநேகர் இன்றைக்கு அதை விளங்கி கொள்ளல. இதுலதான் பிரச்சனை. ஜெபம் பண்ணும்போது அநேகர் எப்படி சொல்றாங்க? ஒரு சிலர் ஜெபம் பண்ணும்போது கர்த்தரிடத்துல சொல்லுகிற வார்த்தைகள் கரெக்டா இருக்குது. ஆனால் ஜெபம் பண்ணிட்டு அந்த பக்கம் போன உடனே அங்க ஒரு 4 பேர் இருக்கிறாங்க விசுவாசிகள். என்ன பிரதர், நாங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் பிரதர், என்ன ஆச்சு பிரதர்னு ஒண்ணு இவங்க அப்படியே எல்லாத்தையும் கொட்டி தீக்கிறாங்க. சரி பிரதர் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் என்னமோ தெரியல, என்ன பண்ண போறாருன்னு யாரு கண்டா? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஒன்னும் நடக்கிற மாதிரி தெரியல. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஒன்னுத்தையும் பார்க்க முடியல. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், இது வரைக்கும் ஒன்னும் ஆகல. இப்படி நேர்மாறாக பேசுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில பேசுகிற வார்த்தையை குறித்து பேசுகிறேன். இப்போ ஜெபம் பண்ணும்போது ஒரு வார்த்தையை சொல்றோம், வசனத்தை சொல்லிடுறோம் சில நேரத்தில். ஆனால் அதன் பிறகு நாம் என்ன சொல்லுகிறோம்? தினந்தோறும் என்ன சொல்லுகிறோம்? பாருங்க, இது ரொம்ப முக்கியம். ஏனென்று சொன்னால் நம்முடைய பிரச்சனையே அதுதான். அன்றாடம் பலவீனத்தை பேசுகிறோம், அன்றாடம் அவிசுவாசத்தை பேசுகிறோம், அன்றாடம் தோல்வியை பேசுகிறோம். ஜெபத்தின் நேரத்தில் மட்டும் வெற்றியை பேசினா அது நடக்கவே நடக்காது. ஜெபத்தின் நேரத்தில் வெற்றியை பேசுகிறோம், தேவனுடைய வார்த்தையை பேசுகிறோம், அதன் பிறகும் தொடர்ந்து அதையே தான் பேச வேண்டும். மற்றவங்க கேட்கும்போது எப்படி சொல்லணும்? வெற்றி எனக்கு உண்டு, ஜெயம் எனக்கு உண்டு, நான் அதை பெற்றுக்கொள்கிறேன். ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உண்டாகும் சொல்லியிருக்குது. எனக்கு அது உண்டாகும் என்று விசுவாசிக்கிறேன், அதை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அப்படி நாம் தொடர்ந்து அந்த விசுவாசத்தில் இயங்க வேண்டும். ஜெபத்தில் இது ரொம்ப பிரயோஜனம். என்ன ஜெபிக்கிறோம், என்ன வார்த்தை சொல்றோம்ன்றது முக்கியம். பிறகு நாம் பண்ண ஜெபத்தை குறித்து எப்படிப்பட்ட ஒரு அவுட்லுக், எப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் நமக்குள்ள இருக்குது, அதை பற்றி எப்படி பேசுகிறோம், அதை பற்றி எப்படி சிந்திக்கிறோம், அன்றாட வார்த்தைகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்துதான் ஜெபம்.
நம்ம காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு 6 மணில இருந்து ராத்திரி 8-9 மணி வரைக்கும் அவிசுவாசத்தை பேசிட்டு இருந்தா நீங்க காலையில 3 மணி எந்திரிச்சு 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணதுல வேஸ்ட். அவ்வளவு இது கேன்சல் பண்ணுது என்ற வார்த்தைகள் அப்படிப்பட்டது. அதனாலதான் இயேசு திட்ட சில சொல்றாங்க, அல்லங்க அவ்வளோவா நம்ம வார்த்தையில எல்லாம் கெட்டு போதாக்கும், அது கடவுள் என்ன வேணுமோ அவர் செய்யறார் கிடையாது. அதனால தான் சொன்னாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி சந்தேகப்படாமல் தன் இருதயத்தில் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். நமக்கு எல்லாருக்கும் சொன்னபடிதான் ஆகிட்டு இருக்குது. நம்முடைய தோல்வியை பாருங்க, எந்த நேரமெல்லாம் தோல்வி கிடைச்சிருக்கு பாருங்க, நாம் சொன்னபடிதான் இருக்கு. நாம் தோல்வியை பேசணும், அதனால தோல்வியை பெற்றுக்கொண்டோம். எந்த நேரமெல்லாம் நாம சந்தோஷம் இல்லாம இருந்திருக்கோம் பாருங்க, நாம அதை பேசணும், ஆகவே அப்படி இருக்கும். எந்த நேரம் பலவீனம் பாருங்க, நம்ம பேசுகிறோம், அதனால அது அப்படி ஆகிறது. எல்லாமே அப்படிதான். ஆகவே ஜெபத்திலே இதை சரியா உபயோகப்படுத்துகிறது மிகவும் முக்கியம். ஆகவே ஜெபத்திலே தேவனுடைய வார்த்தையை நாம் பேச வேண்டும். தேவனுடைய வல்லமையுள்ள வசனம் என்று சொல்லி இருக்குது எபிரேயர் 1:3. அதன்படி அந்த வல்லமையுள்ள வசனத்தின் வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். வல்லமையுள்ள வசனத்தை தான் பேச வேண்டும். அப்படித்தான் காரியங்கள் இயங்குகிறது ஜெபத்தில். அதனால தான் சொல்றேன், பிரச்சனைகளை பேசி பிரயோஜனம் இல்லை. பிரச்சனைகளை கர்த்தர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். ஜெபத்தில் என்ன வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டும் பற்றி தான் பேச போறேன் இன்னைக்கும் வரப்போகிற பல வாரங்களுக்கு. எப்படிப்பட்ட வார்த்தைகள் ஜெபத்தில் வர வேணும், எப்படிப்பட்ட வார்த்தைகள் அன்றாட வாழ்க்கையில நமக்கு இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அந்த ஜெபம் பண்ணுகிறதுல ஒரு வெற்றியை நாம் காண முடியும். ஜெபத்திலும் வார்த்தைகள் சரியா இருக்க வேணும், அதை பற்றி பேசுகிறதிலும் நம்முடைய வார்த்தை சரியா இருக்க வேண்டும். அப்ப தேவனுடைய வார்த்தை வல்லமையுள்ள வசனம், அதை வைக்க வேண்டும் நம்முடைய வாயில. பிரச்சனை அதுல வல்லமை கிடையாது, பிரச்சனையை சொல்லி பிரயோஜனம் இல்லை. உண்மைதான், கர்த்தருக்கு எல்லா பிரச்சனையும் தெரியும். நம்முடைய பிரச்சனை எல்லாம் ஏற்கனவே கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அது தெரியும்? அப்ப உங்க பிரச்சனையே சொல்லாதீங்க, பிரச்சனையே சொல்ல வேண்டியதில்லை. ஏனென்றால் பிரச்சனை தேவனுக்கு தெரியும். ஏன் வசனத்தை சொல்லணும்? வசனம் பிரச்சனைக்கான பதிலா இருக்கிறது, அதுல ஜீவன் இருக்கிறது. வசனத்திலே தேவன் இருக்கிறார், தேவனுடைய வல்லமை இருக்கிறது, தேவன் எல்லாவற்றையும் ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார். அதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. பிரச்சனையை பேசி பிரயோஜனம் இல்லை, பிரச்சனை ஏற்கனவே தேவனுக்கு தெரியும். இப்ப ஏன் நாம் வசனத்தை பேச வேண்டும் என்று சொன்னால், நான் தேவன் எனக்காக செய்து வைத்திருக்கிற விசுவாசிக்கிறேன் என்பதை நான் இப்பொழுது காட்ட வேண்டும். அவர் செய்தவளை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை என் வாயில வைக்க வேண்டும், அதை நம்ப வேண்டும். சூழ்நிலையை காட்டிலும் கர்த்தர் எனக்காக செய்து முடித்திருக்கிறவர்களை எடுத்து என் வாயில வைத்து அதை நான் பேச வேண்டும். பாருங்க, அநேக நேரத்தில் நாம் ஜெபிக்கும் போது என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம இப்ப கேட்கிறோம் கர்த்தர் நமக்கு இனிமேதான் செய்வாருன்னு. எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். பிரச்சனை என்னன்னு சொன்னா, செஞ்சு முடிச்சதையே அவரை செய்ய சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம. அவர் என்ன சொல்ற, நான் என்ன செய்யறேன், செஞ்சு முடிச்சிருக்கேனே, அப்ப நான் என்ன பண்ணணும்? ஜெபம் அவரை ஏதோ செய்ய சொல்றதல்ல, அவர் செய்து முடித்ததை எடுத்துக்கொள்வதுதான் ஜெபம். அவர் செய்து முடித்ததை என்னுடைய விசுவாசத்தை பயன்படுத்தி என்னுடைய ஆக்கிக் கொள்வதுதான் ஜெபம். It is not asking him to do something, it is me lining up with him in my thoughts and my words and taking and possessing what he has prepared for me. எனக்காக என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அதை என்னுடைய விசுவாசத்தை உபயோகப்படுத்தி நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய அதிகாரத்தை உபயோகப்படுத்தி நான் அதை எனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் ஜெபம். இப்பொழுதோ அவரை செய்ய சொல்றதல்ல ஜெபம். அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து வைத்திருக்கிறார். அதுக்காக தான் பாருங்க, கல்வாரி சிலுவையில் அவர் மரித்து ரத்தத்தை சிந்தி பாடுபட்டு ஜீவனை விட்டு எல்லாம் பண்ணி அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளம் வரை சென்று பிறகு உயிரோடு எழுப்பப்பட்டாராம். உயிரோடு ஏன் எழுப்பப்பட்டார்? எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சுன்றதுக்கு ப்ரூஃப் அதுதான். செய்யறதுக்காக வந்தாரு, முடிச்ச உடனே அப்புறம் அவர் செத்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சாகிறதுக்காக வரல, செத்து பாவத்துக்கும் நம்முடைய தரித்திரத்துக்கும் நம்முடைய சாபங்களுக்கும் பிராயச்சித்தத்தை ஏற்படுத்தும்படியா வந்தாரு. அது ஏற்படுத்தி முடித்த பிறகு அவர் செத்து கிடக்க வேண்டியதில்லை கல்லறையில. ஆகவே 3ஆவது நாள் தேவன் சொன்னார், எல்லாம் பிராயச்சித்தம் முடிஞ்சது, பாவம் ஒழிஞ்சது, தரித்திரம் ஒழிஞ்சது, சாபம் ஒழிஞ்சது, எல்லாத்தையும் சுமந்து தீர்த்தாச்சு. அப்புறம் ஏன் நீ அங்க கிடக்கிற, நீ ஜீவாதிபதி, வெளியே வான்னு சொல்லி அவர் உயிரோடு எழுப்புகிறார். அவர் உயிரோடு வந்த உடனே அது எதுக்கு ப்ரூஃபா இருக்குது? அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது, ப்ரூஃபாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, கல்வாரி சிலுவை இயேசு வானத்திலிருந்து அனுப்பி கல்வாரி சிலுவையில் மரிக்க செய்து பாதாளம் வரை சென்று மறுபடி உயிரோடு எழுப்பி தம்முடைய வலது பார்சத்தில் அவரை உட்கார வைத்து எல்லா வல்லமையும் அவருடைய பாதபடி கீழே போட்டது மட்டுமல்ல, அங்கிருந்து ஆவியானவரை ஊற்றி இருக்கிறார். ஆவியானவர் எதுக்கு நமக்குள்ள இருக்கிறார்? இன்றைக்கு நமக்கு உதவும்படியாக. என்ன உதவுகிறார்? காரியங்களை புரிந்து கொள்ளும்படியாக,
நாம் விசுவாசத்தில் இயங்கும்படியாக, நமக்கு உதவும்படியாக, தேவனுடைய வார்த்தையை நாம் புரிந்து கொள்ளும்படியாக, அதை அறிந்து கொள்ளும்படியாக, அதில் நடக்கும்படியாக ஆவியானவரை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். ஏனென்றால் விசுவாசத்தில் நாம் இதெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அதை விளக்கம் தர்றதுக்காக, அதை புரிந்து கொள்வதற்காக, வெளிச்சம் அடிக்கிறதுக்காக ஆவியானவரை நமக்கு அவர் அனுப்பி இருக்கிறார். ஆகவே நான் ஜெபம் பண்ணும் போது என்னுடைய வார்த்தைகள் தேவனை நோக்கி போறது மட்டுமல்ல, என்னுடைய வார்த்தைகள் பிசாசை நோக்கியும் இந்த உலகத்தை நோக்கியும் எனக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை நோக்கியும் என்னுடைய வார்த்தைகள் புறப்பட்டு செல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை எப்படி புறப்பட்டு சென்று சொன்னதை நடப்பிக்கிறதோ, வெறுமையாக திரும்புவதில்லை என்று ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒரு வார்த்தை கூட தேவனுடைய வார்த்தை வெறுமையா திரும்புறதில்லை, ஒரு நோக்கத்தோட பேசப்படுகிறது. நல்லா கவனிக்க வேண்டும். தேவன் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையெல்லாம் ஒரு நோக்கத்தோடு அனுப்பப்படுகிறது. அது அனுப்பினா அது ஒண்ணு செய்யணும், அதுக்காக தான் அனுப்பப்படுகிறது. வீணான வார்த்தை ஒண்ணுமே கிடையாது. கர்த்தரிடத்துல ஏதோ ஒன்று நடப்பிக்கிறதுக்காக அனுப்பப்படுகிறது. ஒன்றும் திரும்ப வராது என்றார். செய்யாமல் அது திரும்ப வரவே வராது. 100% சக்சஸ் ரேட் இருக்கீங்களா? ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், நம்முடைய வார்த்தையை சூஸ் பண்ண வேண்டும். ஹலோ, ஏன் சூஸ் பண்ண வேணும்னா 100% சக்சஸ் ரேட்டை கர்த்தர் நமக்கு வச்சிருக்காரு. சொன்னா சொன்னபடியே ஆக வேண்டும். அப்ப நம்ம கண்டதை பேசிட்டு இருக்க கூடாது. வார்த்தையை சூஸ் பண்ணி ஏதோ ஒன்றை நடப்பிக்கும்படியாக, அந்த வார்த்தையின் மூலமாக ஏதோ ஒன்று நடக்கும்படியாக நாம் பேச வேண்டும். அது நடக்கும். அப்படிதான் கர்த்தர் வைத்திருக்கிறார் பாருங்க. பேசிட்டு பிறகு அதுக்கு எதிராக பேசக்கூடாது. அந்த ஜெபத்துக்கு ஒத்து அதோடு சேர்ந்துதான் நான் பேச வேண்டும். ஜெபம் பண்ண பிறகு ஜனங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, ஜெபத்தில் கரெக்டாக பண்ணிடுறாங்க, பண்ண பிறகு பார்க்குறாங்க, சில நேரத்தில் உடனே அவர்கள் அதற்கான பதிலின் வெளிப்பாட்டை பார்க்கறதில்லைன்னு உடனே என்ன சொல்றாங்க, என்னங்க ஜெபம் பண்ணங்க, ஒண்ணுமே நான் காணவில்லை என்று அப்படி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நான் சொல்லுகிறேன், வசனத்தையே பேசி கொண்டிருக்கணும். ஜெபிக்கிற போது வசனத்தை பேசுறது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பேசிக்கொண்டே இருக்கணும். சிலர் கேட்குறாங்க, இல்லை பிரதர், அவர் ரொம்ப நல்லவர், அவர் இவ்வளவு விசுவாசித்தாராக்கும், வசனத்தை எவ்வளவு நம்பினாரு, வசனம் என்னெல்லாம் சொல்றதோ அதெல்லாம் செஞ்சாரு, ஆனா அவருக்கு அது நடக்கல. எல்லாத்தையும் செஞ்சாருங்க, அவருக்கு அது நடக்கலையே. ஏன் கர்த்தர் அவருக்கு செய்யல? எல்லாம் செஞ்சாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நாம எல்லாம் அறிஞ்சவங்க கிடையாது. ஆகவே அப்படிலாம் சொல்றது தப்பு. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் வேணாய் திரும்பாது, வெறுமையாய் திரும்பாது. அதான் வசனம் சொல்லுது. ஒரு ஆளுக்கு அது நடக்கலன்னு சொன்னா அது கர்த்தர் ஏன் அதை நடப்பிக்கலன்னு கேட்க கூடாது. நமக்குள்ள என்ன பிரச்சனைங்கிறத பார்க்க வேண்டும். நல்லா கவனிங்க. கர்த்தர் ஏன் இப்படி செய்யல? அந்த ஆளுக்கு இவ்வளவு நல்லவராச்சு, அவரு அவ்வளவு அருமையானவர், அவர் ஒரு பாவம் செய்யாதவர், அவர் வசனத்துல சொல்லி இருக்கிறதெல்லாம் செஞ்சாரு, அவர் கர்த்தர் ஏன் செய்யலன்னு கேட்கறதுக்கு பதிலா நாம் என்ன செய்யாம விட்டோம்? அந்த மார்க் 11:22 வாசித்தேன் இல்லையா? விசுவாசத்தை பற்றி சொல்லுது, மலையில பேக்கிற பற்றி சொல்லுது, பிறகு ஜெபத்தை பற்றி சொல்லுது. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது ஒருவருடைய குற்றங்களை ஒருவருக்கு மன்னியுங்கள் என்று சொல்லி இருக்குது. முதல்ல அதை பார்க்கணும், அதுக்கப்புறம் வேற ஏதாவது இருக்குதான்னு பார்க்கணும். ஜெபம் பண்ணி ஒண்ணு நடக்கலன்னு சொன்னா உடனே கர்த்தர்கிட்ட திரும்பி, ஆண்டவரே நான் கரெக்டா இருக்கிறேன், நீ ஏன் கரெக்டா இல்ல அப்படின்னு கேட்க கூடாது. அவர் எப்போ ரொம்ப கரெக்டா இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் வீண் போவதில்லை, அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் தோல்வி அடைவதே கிடையாது. வாசிப்போம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க, தேவன் வார்த்தையின் தேவன். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் வார்த்தையின் தேவன். ஒவ்வொரு வார்த்தையும் அவர் அளந்து பேசுகிறார். ஒரு வார்த்தை கூட வீணா திரும்புவதில்லை. ஏசாயா 55ஆம் அதிகாரத்தை வாசித்துட்டு இங்க வருவோம் ஒரு நிமிஷம். ஏசாயா 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை, எல்லாரும் சொல்லுங்க விரும்புகிறதை. ஜெபம் பண்ணும்போது அதனாலதான் சொல்லி 24ஆம் வசனத்துல, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்களோ, ஒரு டிரான்ஸ்லேஷன் அப்படி சொல்லுது, வாட் திங்ஸ் எவர் யூ டிசையர். ஜெபிக்கும் போது என்னத்தை ஜெபிக்கிறோம்? நம்முடைய விருப்பத்தை ஜெபிக்கிறோம். நம்முடைய பிரச்சனை அல்ல, விருப்பத்தை ஜெபிக்கிறோம். என்ன வேண்டும், என்ன விரும்புகிறோம், இந்த பிரச்சனையில என்ன விதமான பதிலை நாம் காண விரும்புகிறோம் தான் ஜெபிக்கிறோம். அதுதான் சொல்லுது இங்க பாருங்க, என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அப்படியே இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து. அப்ப நான் சொல்லுகிறேன், மார்க் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு நிமிஷம் பாருங்க. மார்க் 11ஆம் அதிகாரம், லூக்கா 12 வச்சுங்க, அப்படியே வருவோம். மார்க் 11ஆம் அதிகாரத்தில் பாருங்க,
நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ என்று சொல்லி இருக்கிறது. ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்புல கேட்டுக்கொள்வீர்கள்ன்றதை எடுத்துட்டு கேட்கிறதே விட்டுட்டு நீங்கள் எவைகளை விரும்புவீர்களோன்னு சொல்லி இருக்கு. அப்பன்னா என்ன? கேட்கிறதுனா விரும்புகிறது. ஏன்னா விரும்புகிறதா தான் கேட்க போகிறோம், விரும்புகிறதா தான் கேட்கிறோம். ஆகவே அந்த டிரான்ஸ்லேஷன் என்ன பண்ணிட்டாங்க, வாட் திங்ஸ் எவர் யூ ஆஸ்க் என்ற அந்த ஆஸ்க விட்டுட்டு வாட் திங்ஸ் எவர் யூ டிசையர் அப்படின்னு போட்டாங்க, சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டாங்க. கேட்டுக்கொள்ளுகிற வார்த்தையை தூக்கி எறிஞ்சிட்டு பேசாம விரும்புகிறதை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏனென்றால் ஜெபம் வேற ஒண்ணும் இல்ல, நாம் விரும்புகிறதை பேசுகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு சென்று தேவன் நமக்காக என்ன சித்தம் வைத்திருக்கிறார், நம்முடைய தொழிலை குறித்து, நம்முடைய கையின் பிரயாசங்களை குறித்து, நம்முடைய சுகத்தை குறித்து, நம்முடைய பலத்தை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய சந்தோஷத்தை குறித்து, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா ரீதியிலும் எல்லாவற்றை குறித்து கர்த்தருடைய சித்தம் என்னன்னு தெரிந்து கொண்டு அதை விரும்ப வேண்டும். அந்த விருப்பத்தை தான் ஜெபத்திலே தெரிவிக்க வேண்டும் ஒழிய பிரச்சனையை தெரிவித்துக் கொண்டிருக்கூடாது. கர்த்தாவே இவன் குடிக்கிற ஆண்டவரே, கர்த்தாவே இந்த மனுஷன் எப்படி, அப்படி இல்ல. நம்முடைய விருப்பம் என்ன? இந்த குடும்பத்திலே சமாதானம் நிலம வேண்டும், செழிப்பு தங்க வேண்டும். நீதிமானுடைய வீட்டில் ஐஸ்வர்யம் தங்கும் என்று எழுதி இருக்கிறதே. இயேசுவின் நாமத்தில் ஐஸ்வர்யம் தங்கும். சும்மா குடிக்கிற ஆண்டவரே குடிக்கிற ஆண்டவர்னா ஆண்டவர் சரி எனக்கு ஏற்கனவே தெரியுமே, ஊருக்கே தெரியாது, எனக்கு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். சிலர் ஜெபம்லாம் வேடிக்கையான ஜெபமா இருக்கு பாருங்க. கர்த்தருக்கு ரொம்ப இன்ஃபார்ம் பண்றாங்க, லிஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் கரெக்டா இருக்கு ஆண்டவரே, எல்லாம் கரெக்டா ஜெபம் பண்ணீங்களா, கரெக்டா சிலர் கரெக்டா என் பிரச்சனையெல்லாம் ஆண்டவர்கிட்ட கரெக்டா சொல்லிடுங்க பிரதர், நாங்க உங்க பிரச்சனையை சொல்றதுக்காக ஜெபம் பண்றோம் கிடையாது. பதிலை குறித்த தேவனுடைய வார்த்தையை உள்ள வைக்கிறதுக்கு தான் இங்கே போதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே உங்களுடைய பிரச்சனையின் பட்டியல் பெருசல்ல, பிரச்சனை இருக்குது ஒத்துக்கொள்ற பட்டியல், அந்த பிரச்சனையின் பட்டியல் ஆண்டவர்கிட்ட அனுப்பி பிரயோஜனம் இல்லை, ஆண்டவர் ஏற்கனவே அதை வச்சுட்டு இருக்கிறாரு. நீங்க எப்படி அந்த பிரச்சனையில மேற்கொள்ள வேண்டும் என்கிறது தான் இப்ப இம்பார்ட்டன்ட். அதுல என்னன்னா விரும்புகிறது, எல்லாம் சொல்ல விரும்புகிறது. நீங்கள் எவைகளை விரும்புகிறீர்களோ அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கு பாருங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை விரும்புகிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்ப ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்றோம்? வார்த்தையினால ஜெபம் பண்றோம். மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்தில் போ என்று சொல்லுகிறோம், அதுதான் நம்முடைய விருப்பம். இந்த மலை வாழ்க்கையின் குறுக்க நின்று கொண்டிருக்கிறது, தடை பண்ணுகிறது. நம்முடைய தொழில் தடையா இருக்குது, நம்முடைய குடும்ப சந்தோஷத்துக்கு தடையா இருக்குது, நம்முடைய வாழ்க்கைக்கு தடையா இருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனை மலை போன்று நின்று கொண்டிருக்கிறது. அப்ப ஜெபத்தில் என்ன பண்ணுகிறோம்? வார்த்தை எடுக்கிறோம். அந்த மலையை நோக்கி, மலையே நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று இருதயத்துல சந்தேகப்படாமல் சொல்லுகிறோம். ஏன்னா அதுதான் நம்முடைய விருப்பம். இந்த மலை நீங்க வேண்டும், தரித்திரம் என்கிற மலை நீங்க வேண்டும், நோ என்கிற மலை நீங்க வேண்டும், இல்லாம என்கிற மலை நீங்க வேண்டும். பிள்ளை சரியில்லை, அது சரியில்லை, புருஷன் சரியில்லை, மனைவி சரியில்லை, இந்த பிரச்சனை நீங்க வேண்டும், இந்த மலைகள் நீங்க வேண்டும். நீங்க வேணும்னு சொன்னா அந்த மலையை பார்த்து நீ போ, பெயர்ந்த சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று அப்படித்தான் பேச வேண்டும். அதுதான் ஜெபம். அதுதான் சொல்றாரு இயேசு அங்க. அதுலதான் வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன் என்று சொன்னால் ஏசாயா 55 சொல்லி இருக்குது, என்னுடைய வார்த்தையும் அப்படியே, எப்படியாது என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அப்படியே இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்புகிறது கிடையாது. கர்த்தரை போல வார்த்தையை விடுறதுக்கு கத்துக்கொள்ள வேண்டும். ஹலோ, அப்ப நம்முடைய வார்த்தையின்படி நடக்கும் போதுதான் நமக்கு விளங்கும், ஆஹா கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு பெரியது. ஏன் நமக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய மேன்மை புரியுறது இல்லைன்னா நம்ம வார்த்தையை சரியா பயன்படுத்துறது இல்லை, அதனுடைய வல்லமையை காணல, அதனுடைய அதிகாரத்தையும் வல்லமையும் நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்து பார்க்கவில்லை என்றால் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை என்னன்னு நமக்கு புரியவே புரியாது. இதை நாம அனுபவிச்சு பார்க்கணும். கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்து பார்க்க வேண்டும். எல்லா ரீதியிலும் அதை அனுபவிச்சு பார்க்கும் போது அது எவ்வளவு பெரிய வல்லமை இருக்குன்னு தெரியும். அது அப்ப சொல்றாரு, வெறுமையா என்னிடத்தில் திரும்பாது, நான் விரும்புகிறதை செய்து. எல்லாம் சொல்லுவோம் விரும்புகிறதை செய்து. அப்ப நான் சொல்லுகிறேன், கர்த்தர் வார்த்தை அங்கிருந்து ஏங்க அனுப்புறாரு? மழையை போல பனியை போல வார்த்தையை பொழிந்தருளுகிறாராம். ஏன் அனுப்புகிறார்? ஏதோ ஒன்றை தான் விரும்புகிறதை நடப்பிக்கும்படியா அனுப்பி கொண்டிருக்கிறார். இருக்கீங்களா? அப்ப நீங்க எதுக்கு வார்த்தை அனுப்புறீங்க? உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு செல்லுகிற வார்த்தை எதுக்காக புறப்பட வேண்டும்? ஜெபத்துல மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் சொல்லுறேன். வார்த்தை எதுக்காக அனுப்புகிறீர்கள்? ஒன்றை வாய்க்கும்படியாய் செய்ய, ஒரு காரியத்தை நடப்பிக்கும்படியாக, ஒரு சூரியனை மாற்றும்படியாக, ஒரு மலையை தகர்த்து எரியும்படியாக, அதற்காக வார்த்தை அனுப்புகிறீர்கள். வெறுமையா திரும்பாது. நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். இருக்கீங்களா? வாய்க்குமா வாய்க்காதா? கர்த்தருக்கு அதுல சந்தேகமே கிடையாது. கர்த்தர் சொல்றார், நீ இதை புரிந்து கொள், என் வார்த்தை ஒருபோதும் வெறுமையா திரும்பாது, நான் விரும்புகிறது செய்து அது வாய்க்கும்படி செய்யும்.
என்ன விரும்புகிறோனோ அது வாய்க்கும்படி செய்யும். அப்ப அதை நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய வாயில் அதை வைக்க போகிறோம், அந்த வார்த்தையை அனுப்ப போகிறோம். அந்த வார்த்தை 100%, 100% அது ஃபெயிலே ஆகாது. அது போய் கர்த்தருடைய விருப்பம் என்னுடைய விருப்பமா இருக்குது, அந்த விருப்பத்தை நான் பேசி இருக்கிறேன் வாயை திறந்து. அந்த வார்த்தை அந்த விருப்பங்களை நிறைவேற்ற செய்யும். இருக்கீங்களா? இதே மனுஷன் இந்த மார்க் 11 பற்றி ஒருத்தர் பேசினாருன்னு சொன்னேன் இல்லையா? சொன்னப்ப விசுவாசம் ஒரு தடவை தான் சொல்லப்பட்டிருக்கிறது, சொல்றதை பற்றி 3 தடவை சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசம் ஒரு தடவை தான் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னவரே அவரே ஒரு புக்கில் எழுதுகிறார். அந்த காலத்தில் நான் படிச்சுட்டு ஆச்சரியப்பட்டேன். 25 வருஷமா அவர் சொல்றாரு, நான் என்னவெல்லாம் கேட்டேனோ அத்தனையும் நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு எழுதுகிறார். நான் நினைச்சேன் மகா பொய்யரா இருப்பார் போல இருக்கு வாஸ்தவன்னு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவத்தை நான் கேள்விப்பட்டதே கிடையாது அன்னைக்கு வரைக்கும். என்ன அப்படி போய் சொல்றாரு, 25 வருஷமா எல்லாம் கேட்டதெல்லாம் கிடைச்சிருச்சான்னு. ஆனால் இன்னைக்கு நான் அதை கேட்டு 25 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இன்றைக்கு நான் திரும்பி பார்க்கிறேன், நான் மெய்யாகவே சொல்றேன், நானும் இன்றைக்கு அந்த நிலையில தான் இருக்கிறேன் என்று சொல்ல முடியும். நான் என்னவெல்லாம் கேட்டேனோ அதெல்லாம் இருக்கிறேன். நான் அதை அனுபவிச்சு பார்த்துட்டேன். இது உண்மை, இது சத்தியம். இதேதான் நான் கிடந்து பிறண்டு உருண்டு ஆண்டவர்கிட்ட கெஞ்சி மன்றாடி நான் பெற்றுக்கொண்டதில்ல. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய விருப்பங்கள் இருக்கிறது. கர்த்தர் எனக்காக ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறேன். அந்த வார்த்தையின் மேன்மையை நான் அறிந்து கொண்டேன். மலைகளை என்னுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற தடைகளை எப்படி தகர்த்து எறிய வேண்டும் என்கிறதை புரிந்து கொண்டேன். ஜெபத்தை அதுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று புரிந்து கொண்டேன். கர்த்தருடைய வார்த்தை என்ற வாயிலிருந்து அனுப்ப வேண்டும் என்று தெரிந்து கொண்டேன். அப்ப என்னுடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது, கர்த்தருடைய விருப்பத்தை தெரிவிக்கிற வார்த்தை. அது நல்ல வார்த்தைகளா இருக்கிறது. அது ஜெபத்தில் நான் வெளிப்படுத்துகிறேன். இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், 25 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அந்த வார்த்தைகள் புறப்பட்டு சென்று எனக்கு அதெல்லாம் வாய்க்கும்படி செய்தது. எல்லாம் வாய்த்திருக்கிறது. என்னைக்காவது அது வாய்க்கலன்னா அது ஏன் பிரச்சனை? நான் அதை சரியா சொல்லலன்னு அர்த்தம், நான் ஏதோ தாறுமாறா பேசலன்னு அர்த்தம். எனக்கு அது வாய்க்கலன்னா கர்த்தருடைய பிரச்சனை இல்லை, நான் அப்ப கர்த்தருடைய வார்த்தையை பேசலன்னு அர்த்தம். அப்படின்னு சில நேரங்களில் பார்த்திருக்கிறேன். ஏன் வாய்க்கலன்னா நான் வேற எதையோ பேசிட்டு இருக்கிறேன், நான் எதையோ நம்பிக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய வாயிலிருந்து வேற ஏதோ வந்துகிட்டு இருக்கிறது வார்த்தைகள். கர்த்தரை நான் குற்றம் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. நான் என்னதான் ஆராயணும், நான் என்ன பேசுகிறேன், நான் எப்படி நடந்து கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை வாய்க்காமற் போகாது, அது சொன்னபடியே செய்யும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஆகவேதான் அதை என்னுடைய வாயில வைக்க வேண்டும். ஜெபத்துல முக்கியமாக நான் சொல்லுகிறேன், சேலஞ்ச் பண்ணுகிறேன். குடும்பமாக நீங்கள் இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொள்ளலாம். இன்னைக்கு நீங்க, நான் உங்களை போல உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தேன் 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்படிப்பட்ட காரியங்களை கேட்டுக்கொண்டிருந்த போது என்னுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றம். அதை கேட்கும் போதே எனக்கு அப்படியே என்ன இது செத்து பரலோகம் வந்துட்டோமோன்னு யோசித்தேன். நான் என்ன அப்படி பேசுறாரு அவருன்னு. ஆனால் அதை விசுவாசிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமா அதை பிடித்துக் கொள்ள ஆரம்பித்தேன். இன்னும் அதிகமா அதை கேட்க ஆரம்பித்தேன். இன்னும் இந்த சத்தியங்களை புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். அது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய முற்போக்கான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. இன்றைக்கு வர கேட்டதையெல்லாம் பெற்று கொண்டிருக்கிறேன். இனிமேலும் நான் விசுவாசிக்கிறதையும் கேட்கிறதையும் கண்டிப்பா நான் பெற்றுக்கொள்வேன். நாளைக்கு நான் எப்படி இருக்க போகிறேன் என்பது இன்றைக்கு நான் எதை பேசுகிறேன்றதை பொறுத்து தான் இருக்கிறது. இருக்கீங்களா? நான் சேலஞ்ச் பண்றேன், நீங்க அதை ஆரம்பிங்க. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய வாயில வையுங்க, அதே பேசுங்க, அதே விரும்புங்கள், அந்த விருப்பத்தையே பேசுங்கள். அதுதான் ஜெபம். அந்த விருப்பத்தை பேசி அதே தெரிவிக்கும் போது என்ன ஆகிறது? எல்லா மலைகளும் பெயர்ந்து தள்ளுண்டு போகிறது. கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறது. இப்போ இது சம்பந்தமா வாசிப்போம். மத்தேயு 12:35. நல்ல மனுஷன் தன் நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். வார்த்தையை பற்றி தான் வேதம் அதிகமா போதிக்குது பாருங்க. விசுவாசிக்கிறத பற்றி கூட அதிகமா போதிக்கல. வார்த்தை எப்படி வாயில இருந்து பேசுகிறோம், நம்முடைய நாவு, நம்முடைய வார்த்தை, இதை குறித்து வேதம் விசுவாசத்தை காட்டிலும் அதிகமா போதிக்கிறது. கவனிக்க வேண்டும். அதனாலதான் இயேசு 3 தடவை சொல்றதை பற்றி சொல்லியிருக்காரு. விசுவாசிக்கிறத பற்றி அங்க 1 தடவை தான் சொல்றாரு, மார்க் 11:23. ஏன்? மனுஷர் பேசும் வீணான வார்த்தை யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்கணும். ஏன்னா ஒரு வார்த்தை கூட நாம் எந்த நோக்கம் இல்லாமல் வீணான வார்த்தைகளை பேசவே கூடாது. ஏனென்றால் கடவுளை போல நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வார்த்தைகள் ஒன்றொன்றுக்கும்
நாம் கணக்கு ஒப்புவிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். ஒன்றொன்றும் ஒன்று உருவாக்குகிற வார்த்தைகளா இருக்க வேண்டும். ஒவ்வொன்றும் காரியங்களை நடப்பிக்கிற வார்த்தைகளா இருக்க வேண்டும். சரி, மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். மார்க் 4:3 வசனம். வார்த்தைகள் விதையை போல இருக்குது பாருங்க. அந்த விதை போய் உள்ள போய் எப்படி மெதுவா வளருகிறது என்பதை கவனிக்க வேண்டும். வார்த்தை பேசும்போது என்ன ஆகிறது? ஜெபத்துல வார்த்தை பேசும்போது என்ன நடக்கிறது பாருங்க. நிறைய பேரு நான் ஜெபிச்சேன், நான் உடனே இன்ஸ்டன்டா ஒன்னும் காணல அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்லுகிறேன், வார்த்தை நீங்க பேசும்போது ஒரு விதையை போலதான் போகிறது. அந்த விதை ஒவ்வொரு டைப் ஆஃப் விதை பாருங்க, ஒவ்வொரு டைப் ஆஃப் செடி, ஒரு விதமான செடி, ஒரு விதமான மரம், அதுக்கு ஒரு நேரம், ஒரு சீசன் இருக்குது. அதனாலதான் சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வார்த்தையில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு. நீர்க்கால்கள்னா வசனத்தின் ஓரமா, வசனம் என்று நிற்கார்கள். ஏனென்றால் எபேசியர் 5 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சபையை எப்படி கழுவுறாராம் கர்த்தர்? தம்முடைய வசனமாகிய தண்ணீரை கொண்டு சபையை கழுவுகிறாராம், மணவாட்டியாகிய சபையை. அப்ப நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில், எல்லாம் சொல்லுங்க தன் காலத்தில், அதுக்கு ஒரு காலம் இருக்கு பாருங்க. தன் காலத்தில் தன் கனியை கந்து. ஒரு விதையை நட்டா இந்த டைப் விதை இத்தனை மாசம் ஆகுன்றிருக்கு, இந்த டைப் விதை இத்தனை நாள் ஆகுன்றிருக்குது, இந்த செடிக்கு இத்தனை நாள் ஆகும், இத்தனை மரத்துக்கு இவ்வளவு நாளும், தென்னை மரம்னா 3-4 வருஷம் ஆகுது, இல்லை கணக்கு சொல்றாங்க பாருங்க. நான் விவசாயி இல்லை, எனக்கு அவ்வளவு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், எனக்கு ஒன்னொன்னுக்கு ஒரு நேரம் காலம் இருக்குதுன்னு தெரியும். ஒன்னு விதைச்ச உடனே டக்குன்னு ஒண்ணு வந்துடுறது இல்ல. விதைச்சு அது வேரூன்றி அது தண்ணி பாய்ச்சப்பட்டு அது முளைச்சு அது கதிர் பிறகு எல்லாம் கனி வர்றது கொஞ்ச நாள் ஆகுது. அப்படிதான் வசனம் வேலை செய்கிறது. அதை புரிந்து கொள்ள வேணும். வசனத்தை பேசின உடனே ஒண்ணு நடக்காதனால அப்படியே ஏமாந்துடக்கூடாது. ஒரு மாதிரி என்னங்க பேசுனங்க ஒண்ணு நடக்கலங்கன்னு இது ஏதோ மந்திரம் நினைச்சுக்க கூடாது. இது விதைக்கிறீர்கள். வசனம் ஒரு விதை போல. வாசிங்க, கேளுங்கள், விதைக்கிறவர் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லிட்டு அந்த ஊமையை சொல்றார் இல்லையா, வழி அருகே சில விதைகள் விழுந்தது, மண் இல்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது, இப்படி எல்லாம் முள்ளுள்ள இடங்கள் விழுந்தது, நல்ல நிலத்துல விழுந்தது என்று சொல்லி கேட்கிறவன் காது உள்ளவன் கேட்க கடவன் சொல்றாரு. என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? ஒரு பெரிய வாழ்க்கையின் பெரிய வெற்றியின் ரகசியத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். வசனம் எப்படி வேலை செய்யுதுன்னு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த விதைன்னு சொல்றாரு, விதைக்கிறவன் புறப்பட்டான்னு சொல்றாரு, விதைச்சான்னு சொல்றாரு. என்னத்தை விதைச்சான்? 14ஆம் வசனம், விதைக்கிறவன் வசனத்தை, எல்லாரும் சொல்லுங்க, வசனத்தை விதைக்கிறான். அப்ப நான் சொல்லுறேன், சோயிங் அண்ட் ரீப்பிங் பற்றி அவ்வளவு பேசணும். செழிப்பை பற்றி பேசும்போது நான் சொல்லுகிறேன், அந்த பணத்தை சோவிங்க காட்டிலும் வசனத்தை சோவிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரின்சிபிள். பாருங்க, பணத்தை மட்டும் நீங்க விதைக்கல பணத்தை அறுக்கிறதுக்காக, வசனத்தை விதைக்கிறீர்கள். செழிப்புக்காக கூட சொல்றேன், வசனத்தை விதைக்க வேண்டும். செழிப்படைய வேணுமா, நன்றா இருக்க வேணுமா, அதற்குரிய வசனங்களை நாம் விதைக்க வேண்டும். வாய் திறந்து அதற்குரிய வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறானாம். பிறகு பார்ப்போம் 26ஆம் வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி சொல்லிட்டு போறாரு இந்த விதையை குறித்து, வசனத்தை குறித்து. அது வசனம் எப்படி விதையா இருக்குதுன்னு, இப்படிதான் தேவனுடைய ராஜ்யம் இயங்குகிறது என்று சொல்லுகிறார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு. எப்படி சொல்றாரு பாருங்க, தேவனுடைய ராஜ்யம், தேவனுக்கு அடுத்த காரியங்கள், தேவனுடைய ராஜ்யத்துல எல்லாமே எப்படிதான் இயங்குகிறது. எப்படி இயங்குகிறது? ஒரு மனுஷன் நிலத்தில விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய காரியங்கள் எப்படி நடக்கிறது? வெற்றி வாழ்க்கையில் எப்படி உண்டாகிறது? இந்த ஆவிக்குரிய சத்தியங்களை விசுவாசித்து வெற்றியும் ஜெயத்தையும் செழிப்பையும் சுகத்தையும் எல்லாவற்றையும் எப்படி பெற்றுக்கொள்வது? எப்படி அதெல்லாம் வருது? எப்படி இது உண்டாகுது? எப்படி என் வாழ்க்கை மாற்றப்பட முடியும்? எப்படி நான் நல்ல பாதையில செல்ல முடியும்? எப்படி இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை மாறி நாளைக்கு கடவுளுடைய வார்த்தை சொல்ற மாதிரி அப்படி ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை நான் வாழ முடியும்னு கேட்டீங்கன்னா, வசனத்தை விதைக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லாம் எப்படி இயங்குகிறது? எப்படி இயங்குகிறது? ஒருவன் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க. பாத்தீங்களா? அப்ப வாய திறந்து பேசுகிறோம், பேசும்போது விதைக்கிறோம், வசனங்கள் செல்லுகிறது, விதைக்கிறோம். அப்புறம் என்ன பண்றோம்? படுத்து தூங்குறோம், அடுத்த நாள் எந்திரிக்கிறோம். அடுத்த நாள் எந்திரிச்ச உடனே என்ன இது விதைச்சமே ஒண்ணுமே வரலன்றது இல்லை. விதைச்சு தூங்கி எந்திரிச்சிருக்கிறோம், பல இரவுகள் தூங்கி எந்திரிக்கிறோம். தூங்கி எந்திரிச்சு அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பா இருக்குது. அவன் பார்க்கறது உள்ள என்ன நடக்குதுன்றது அவனுக்கு தெரியறது இல்லை. பூமிக்கு அடியில வெளியே வந்த பிறகுதான் அவன் பார்க்கிறான்.
ஆனா எல்லா விவசாயியும் கேட்டா சொல்லுவாங்க, பூமி கடியில வேலை நடந்து கொண்டிருக்கிறது. நான் பார்க்கல, இருந்தா கூட வேலை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய அறுவடைக்கு வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. அது ஒண்ணும் இல்லைங்க, இன்னும் டைம் வரல. விதைச்சாச்சு, தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருக்கிறேன், வேலை செய்து கொண்டிருக்கிறேன், இப்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அந்த காலம் நேரம் வந்த உடனே கரெக்டா அது முளைச்சி வெளியே வரும் என்று ஒவ்வொரு விவசாயம் அறிந்திருக்கிறான். விசுவாசிகள் தான் அறியல. விசுவாசிகள்லாம் நல்ல விவசாயியை போல இருக்கணும். விவசாயத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் போல இருக்குது. இப்படிதான் தேவனுடைய ராஜ்யத்தில் நடக்கிறதா. விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்து அவனுக்கு தெரியாத விதமாய். எத்தனை பேர் எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. திடீர்னு பார்த்தா அந்த எதை ஜெபித்தோமோ, எதை நாம் பேசினோமோ அதனுடைய எல்லா காரியங்களும் திரும்ப நமக்கு வர ஆரம்பிக்கிறது. இவ்வளவு நாள் என்ன நடந்தது? இவ்வளவு நாள் என்ன நடந்ததுன்னா, விதை முளைச்சுக்கிட்டு இருந்தது, உள்ள வேலை நடந்துகிட்டு இருந்தது. தேவனுடைய வார்த்தை ஆகிய இந்த வல்லமையுள்ள வசனம் உள்ள வேலை செய்யுது. அது வேரூன்றி அது கிளம்பி கொண்டிருக்கிறது. பெரிய மரமாக கிளம்ப அது உள்ள போய் அது நடந்து கொண்டிருக்கிறது வேலை. ஒரு பாருங்க, ஒரு வித்து ஒரு பெண்ணினுடைய கருவுக்குள்ளே ஒரு குழந்தை வளர்றதுன்னு சொன்னா அதுவும் அதே பிரின்சிபல் தான். 9 மாசம் 10 மாசம் அந்த குழந்தை அப்படியே ஒரு விதையில ஆரம்பிச்சு அந்த அதுல இருந்து விரல்கள், கால்கள், சரீரத்தின் உறுப்புகள் ஆரம்பிச்சு கடைசியில பார்த்தா ஒரு புது ஆளை உருவாகி இருக்கிறாரு. எப்படின்னா விதை உள்ள போயிருக்குது. விதை உள்ள போய் இவ்வளவு பெரிய வேலை. அது ஒண்ணு இல்ல, 9 மாசம் காத்திருக்கணும், 9 மாசம் அதை பேணி பாதுகாக்கணும், கரெக்டா அது நடந்து கொள்ளணும். நடந்து கொள்ளும் போது என்ன ஆகிறது, அப்படியே வளர்ந்து 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 ஒரு புது ஆளே உருவாக்கிடுறோம். விதை பிரின்சிபல் அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்லாம தான் ஆரம்பிச்சது, ஒரு விதையில தான் ஆரம்பிச்சது, ஆனா ஒரு ஆள்ல வந்து முடிகிறது. நாம் ஒவ்வொருவரும் அப்படித்தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஹலோ, நம்ப முடியுதா? இன்னைக்கு பார்த்தா நம்ப முடியல. நான் ஒரு விதையா இருந்தேன், இன்னைக்கு இப்படி ஆயிருக்கிறேன். விதையில ஆரம்பிச்சு இப்போ இப்படி ஆயிருக்கிறேன். இப்படித்தான் எல்லாமே. இது தேவனுடைய பிரின்சிபல். இது எல்லாத்தையும் இப்படிதான் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். இப்படிதான் உண்டாகிறது. அப்ப வார்த்தை என்கிறது விதையா இருக்கிறது. இந்த விதை வந்து அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுது. நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் வேணும் என்றோம், நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் மாற வேண்டும் என்றோம். அந்த மாற்றத்துக்கு, அந்த அற்புதத்துக்கு நாம் எதிர்பார்க்கும் காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் காண்பதற்கு ஆரம்பமாய் இந்த விதை இருக்கிறது. ஆரம்பம் இது, இந்த விதை இருக்கிறது. இதில் ஆரம்பிச்சு பிறகு அது விளைந்து வருகிறது. பாருங்க, 32ஆம் வசனத்தை வாசிப்போம். விதைக்கப்பட்ட பின்பு அது வளர்ந்து, இன்னொரு உவமையை சொல்லுகிறார். 30ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம் அல்லது எந்த உவமையினாலே அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம் சொல்றாரு. எதை வச்சு சொல்றது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி? எப்படி சொல்லலாம் சொல்றாரு. அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. விதை திருப்பியும் அது பூமியில விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளும் சிறியதா இருக்கிறது. சிறிய விதை தான். விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து, சிறிய விதை ஆனால் விதைக்கப்பட்ட பின்பு அது வளர்ந்து சகல பூண்டுகளும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதில் உள்ள நிழலின் கீழ் வந்தடையத்தக்கதாக பெரிய கிளைகளை விடும். பெரிய மரம் எப்படி யாரோ கொண்டு நட்டுல மரத்தை விதையை விதைச்சு வருஷ கணக்கில் அதை வளர விட்டு அதுவும் வளர்ந்து 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 பெரிய மரமாக வளர்ந்து கிடக்குது. சில மரங்கள் 100 கணக்கான வருஷங்கள் வளர்ந்து அவ்வளவு பெரிய மரமாக படர்ந்து வளர்ந்து கிடக்கிறது. இருக்கீங்களா? விசுவாச வாழ்க்கையும் அப்படித்தான். விசுவாச வாழ்க்கை எப்படி? தேவனுடைய வார்த்தையை விதையை போல உபயோகப்படுத்தி அந்த விதை வந்து வளர்ந்து 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 நமக்கு வாழ்க்கையின் ஆவி, ஆத்மா, சரீரம், பொருளாதாரம், குடும்பம் எல்லாவற்றிலும் அது பெரிய பயனளிக்கத்தக்க விதத்திலே நாளைக்கு வளர்ந்து அது பெருகுகிறது தான் விசுவாச வாழ்க்கை. ஆகவே சிலர்லாம் வந்து ஃபெய்த் லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் பிரதர்ன்னு சொன்னா, என்ன ஃபெய்த் லைஃப்னு கேளுங்க அவங்கள. என்ன ஃபெய்த் லைஃப், என்ன சொல்றீங்க அப்படின்னு. ஃபெய்த் லைஃப்னா இதுதான். ஃபெய்த் லைஃப்னா நான் வசனத்தை விதைச்சு கொண்டே இருக்கிறேன், அந்த வசனம் வளர்ந்து கொண்டே இருக்குது, அதனுடைய பெருக்கத்தை நான் பார்க்கிறேன், அதனுடைய ரிசல்ட் என்னுடைய வாழ்க்கையில நான் நிச்சயமாய் கண்டடைவேன். நான் பேசுகிற வார்த்தைகள் வாழ்க்கையில் அப்படியே வந்து பலிக்கும், அது வாய்க்கும், ஒரு வார்த்தை கூட வெறுமையா திரும்பாது. தேவன் விரும்புகிறத நான் என்னுடைய விருப்பமாக்கி கொண்டு பேசி கொண்டிருக்கிறேன், அதெல்லாம் அப்படியே வந்து என்னுடைய வாழ்க்கையில வாய்க்க போகிறது என்று. அதுதான் விசுவாச வாழ்க்கையா இருக்கிறது. இதை எந்த சீஷர்களுக்கு போதித்தார்களோ அதே சீஷர்கள், இதை கேட்டுக்கொண்டிருந்த சீஷர்கள் பின்பு ஒரு நாள் இயேசுவினிடத்தில் வந்து அவற்றை கேட்கிறார்கள். எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று கேட்கிறார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்த்தீர்கள் என்றால், அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். வர்த்திக்க பண்றதுன்னா என்ன? அதிகமாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். விசுவாசம் இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை, இன்னும் அதிகமா வேண்டும். பாருங்க, இத
ஒரு பெரிய வெயிட்டை நான் தூக்கணும்னு வைங்க, ஒரு அளவுக்கு தூக்குவேன் நான். ஆனா ஒரு நல்ல பெரிய அளவுக்கு வெயிட்டை தூக்கணும்னு சொன்னா எனக்கு ஒண்ணுமே பலனே இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்குது, அதுக்கு வேண்டிய எல்லா எக்யூப்மெண்ட்டும் இருக்குது. கை இருக்குது, கால் இருக்குது, மசில் இருக்குது, எல்லா தசைகள் நரம்புகள் எல்லாம் இருக்குது சரீரத்துல. ஆனால் நான் என்ன பண்ணணும்? ஒர்க் அவுட் பண்ணணும். போய் இந்த மசில்ஸை வளர்க்க வேண்டும், பலத்தை வளர்க்க வேண்டும், தூக்கி பழக வேண்டும். பழக பழக இந்த மசிலை வளர்க்க வளர்க்க இது பலமுள்ளதாக மாறுகிறது. போக போக இன்னும் அதிக அதிக வெயிட்டை தூக்கக்கூடிய ஆளாக நான் மாறுகிறேன். குழந்தைய எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு எல்லாம் இருக்குது. நாம் என்ன செய்ய முடியுமோ அந்த குழந்தை அத்தனையும் செய்ய முடியும். ஆனா வளரணும், டைம் வேணும், கொஞ்சம் டைம் வேணும். வளர்ந்தா அந்த குழந்தை நம்ம செய்யறதையும் செய்ய முடியும். ஆகவே நல்ல கவனிக்க வேண்டும். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேணும்னு சொல்றாரு. இயேசு சொல்ற பதில பாருங்க. அதற்கு கர்த்தர், விசுவாசத்தை அதிகமாக்கணுமா? என்ன பதில்? கடுகளவு விசுவாசம், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டுத்தி மரத்தை நோக்கி நீ வேரோட பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். என்ன சொல்றாரு? நான் சொல்றேன் சிம்பிள் லாங்குவேஜ். இதெல்லாம் பாருங்க, ஜனங்க புரிந்து கொள்றதே கிடையாது. விசுவாசத்தை நாங்க அதிகரிக்கணும் ஆண்டவரே, எனக்கு ஜாஸ்தி விசுவாசம் வேணும், சவால்கள் அதிகமா இருக்குது, நான் இன்னும் பெரிய சேலஞ்சுகளை மேற்கொள்ளக்கூடியவனா நான் மாறணும், அப்பேற்பட்ட விசுவாசத்தை எனக்கு தாரும்னு கேட்டா எப்படி விசுவாசம் பெருகும்? அவர் சொல்றாரு, கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டுத்தி மரத்தை பார்த்து வேறொன்று பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அப்ப என்ன சொல்றாரு? கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தா அதை என்ன பண்ணு? அந்த விசுவாசத்தை விதையா நினைச்சு பேசி அதை விதைச்சாலே அது பெருகும், விதைச்சா அது வளரும். கொஞ்சம் தாங்க விசுவாசம் இருக்குது. பேசு, அந்த மலையை பார்த்து, அந்த காட்டுத்தி மரத்தை பார்த்து பேசு, நீ வேரோடு பிடுங்குண்டு சமுத்திரத்திலே நடப்படுவாயாக என்று சொல்லும் போது என்ன பண்றோம்? கடுகு விதை அளவு இருக்கிற விசுவாசத்தை என்ன பண்றோம்? விதைக்கிறோம். ஏசு சொல்லல உனக்கு கடுகு அளவு தான் இருக்குது, இப்ப பேசாத, அப்புறம் பேசிக்க, நல்ல பெரிய விசுவாசமான பிறகு இந்த காட்டுத்தி மரத்தை பார்த்து நீ போய் சமுத்திரத்தில் விழுன்னு சொல்லாதுன்னு சொல்லல. இல்ல இல்ல, அந்த கடுகு அளவு விதைய, கடுகு விதை அளவு உள்ள அந்த விசுவாசத்தை எப்படி விதைக்கிறது, எப்படி அதை பெருக்கிறது, எப்படி அதை வளர செய்யறதுன்னு காண்பிக்கிறார். கடுகளவு தான் இருக்குது உனக்கு, அதை இப்ப விதை. எப்படி விதைக்கிறது? இந்த காட்டுத்தி மரத்தை பார்த்து சொல்லு, போ தள்ளுண்டு போன்று சொல்லு. சொன்னாதான் அந்த விதை விதைக்கப்படுகிறது, விதைக்கப்பட்டாதான் அது வளர ஆரம்பிக்கிறது. சொன்னாதான் வார்த்தை புறப்பட்டு செல்லுகிறது. வார்த்தை வீணா திரும்பவே செய்யாது. நீ என்ன போல உண்டாக்கப்பட்டிருக்கிற, பேசு. ஒரு நாள் அந்த வார்த்தை வீணா திரும்பி வரவே வராது. ஒரு நோக்கத்தோடு பேசு. பிரச்சனை நீக்கும்படியாய் பேசு, பிரச்சனையை பேசாத. பிரச்சனை நீக்கும்படியாய் பேசு, மலைகளை தகர்த்து எரியும்படியாய் பேசு. கொஞ்சம் விசுவாசம் இருக்குதா, அதை வித பேசி, அதை வித, அது வளருவதை நீ காண்பாய். நான் பார்த்திருக்கிறேன். அப்படியே கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலும் அதை பேசும்போது அது விதையாகிறது, அது பிறகு வளர ஆரம்பிக்கிறது. என்ன அற்புதம் பாருங்க. இப்படிதான் விசுவாசத்தை வளர செய்யுது. சிலர் என்ன சொல்றாங்க, உனக்கு விசுவாசம் இல்லையா, நீ வா, நான் உனக்கு ஜெபம் பண்ணிடுறேன், என் விசுவாசத்தை நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிடுறேன். இங்க சபை இருக்கிறது என் விசுவாசத்தை உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு இல்ல. இருக்கீங்களா? ஹலோ, உங்களுக்கு விசுவாசம் இல்லையா, பரவாயில்ல வாங்க, நான் விசுவாச வீரன், நான் உங்களுக்காக நான் விசுவாசத்தை நான் எல்லாம் பண்ணிடுறேன்னு சொல்றதுக்கு இல்லை. நான் என்ன சொல்றேன், விசுவாசம் இல்லையா, இங்க வாங்க, நான் கத்துத்தரேன் எப்படி இதை விதைச்சு வளர்க்க வைக்கிறது என்று கத்துக்கிறேன். இது ரொம்ப நேரம் ஆகாது. கடுகு விதை விளவு விசுவாசம் இருக்குதா, பேசுங்கள். எப்படி ஜபிக்க வேணும் என்று சொல்லி தருகிறோம். பிரச்சனையை பேசாதீங்க, விசுவாசத்தை பேசுங்கள், வார்த்தையை பேசுங்கள், கர்த்தருடைய வல்லமையுள்ள வசனத்தை பேசுங்கள். அது விதையா போய் விதைக்கப்பட்டு அது வளர்ந்து சமுத்திரத்தில் கொண்டு போய் காட்டுத்தி மரத்தை தூக்கி நட்டுட்டு வந்துடும். அப்பேற்பட்ட அளவுக்கு அது பெருகக்கூடும். விசுவாசம் எல்லா பிரச்சனையிலும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி அந்த விசுவாசத்தில் இருக்கிறது. இருக்கீங்களா? யாக்கோபுல அதான் சொல்லி இருக்குது. அடுத்த வாரம் தான் பார்க்கணும் போல இருக்கு. கொஞ்சம் பார்ப்போம், ஒரு நிமிஷம் பார்ப்போம், முடிச்சிருவோம். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். யாக்கோபு 3:2, ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் பெர்ஃபெக்ட்னு இருக்குது ஆங்கிலத்துல, தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். இதுல ரொம்ப விஷயம் இருக்குது. நான் அடுத்த வாரம் தான் அதை கவர் பண்ண போறேன். நிறைய இருக்குது. ஆனா ஒண்ணு சொல்றேன், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முழுவதையும் திருப்புகிற ஒரு வெற்றியின் பாதையிலே, நல்லவைகளின் பாதைகளே,
செழிப்பின் பாதையிலே, ஆசீர்வாதத்தின் பாதையிலே, ஜெயத்தின் பாதையிலே வாழ்க்கை, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை திருப்பப்பட வேண்டும் என்றால் எதனால திருப்பப்படுகிறதாம்? கடிவாளத்தினால அடக்கிக் கொள்ளக்கூடியவனா இருக்கிறாமா. அதாவது என்னன்னா, சொல் தவறாதவனானால், ஒருவன் சொல் தவறாதவனா இருப்பான் என்றால் அவன் எப்படி இருக்கிறான்? கடிவாளத்தால் தன்னுடைய வாழ்க்கையை அடக்கிக் கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான். அடுத்தது உதாரணம் சொல்லுது பாருங்கள். குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகள் வாய் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். குதிரையில உட்கார்றோம். நிறைய பேர் குதிரை சவாரி செஞ்சிருப்பீங்க போல இருக்கு, தெரியல, எங்கேயாவது ஊட்டி கொடைக்கானல் பண்ணிருப்பீங்க. குதிரையில் ஏறி உட்கார்றீங்க. குதிரையில் ஏறி உட்கார்ந்த உடனே சரி இங்க இருந்து இப்படி லேக்க சுத்தி இப்படி போப்பான்னா, குதிரை எப்படி ஓட்டிட்டு வரேன்னா குதிரை பாட்டுக்கு வேற டைரக்ஷன்ல ஓடிச்சுன்னு வைங்க ஊருக்குள்ளுக்கு. என்னன்னு தெரியல பிரதர், இது லேக்குக்கு போகாது போல இருக்கு, நான் இது கூடயே போய்க்கிறேன்னு சொல்லுவீங்களா? கிடையாது. அதை திருப்புறதுக்கு தான் கடிவாளம் இருக்குது. பாருங்க, நிறைய பேர் குதிரை ஓட்ட தெரியுது, ஆனா வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு தான் தெரியல. குதிரையை எந்த பக்கம் போக வைக்கணுமோ அந்த பக்கம் போக வைக்க தெரியுது. வீட்டுல இருந்து சைக்கிள்ல ஏறினீங்க, சைக்கிள் ஏறினோன்னு தெரியல பிரதர், காத்து அந்த பக்கம் அடிச்சிருச்சு பிரதர் இன்னைக்கு, அதனால அந்த பக்கம் இழுத்துட்டு போய் விட்டுருச்சு, நான் என்ன பண்றது? கிடையாது. காத்து என்ன காத்து அடிச்சாலும் என்ன டைரக்ஷன்ல போறோமோ அந்த டைரக்ஷனுக்கு அதை திருப்புறதுக்கு நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நல்லா கவனிக்க வேண்டும். குதிரை சவாரி தெரிஞ்சா போதாது, வாழ்க்கை சவாரியிலே நாம் சரியான பாதையில பயணம் செய்ய வேண்டும். வாழ்க்கை எங்க நோக்கி? ஒரு இடத்துல கிளம்புறோம், இந்த இடத்துக்கு போய் சேர வேண்டும் என்று விரும்புகிறோம். வாழ்க்கையில் இந்த நிலையில இருக்கிறோம், நாளைக்கு இப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இப்படி ஆரம்பிச்சிருக்கிறோம் வாழ்க்கையை, நாளைக்கு இப்படி முடிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இருக்கீங்களா? பவுல் அப்போஸ்தலன் போல சொல்லணும். வாழ்க்கை முடியும் போது எப்படி சொல்லணும்? என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன். அப்ப ஒரு மனுஷன் சாகுறான்னா அவனுடைய சாகுற அந்த நாள், கடைசி நாள் தான் வாழ்க்கையிலேயே மிக மகிமையான நாளா இருக்கும். எந்த ரிக்ரெட்டும் கிடையாது, எந்த அவனுக்கு கவலையும் கிடையாது, எந்த விதமான நொந்து கொள்றதும் கிடையாது, எந்த பயமும் கிடையாது அவனுக்குள்ள. தட் இஸ் த மோஸ்ட் குளோரியஸ் டே. ஏன்னா ஒரு இடத்துல கிளம்புனா வந்து அரைவ் ஆயிட்டான். கிளம்பி ஒரு நோக்கத்தோட வாழ்ந்தான், அந்த நோக்கத்தை முழுமையா நிறைவேற்றி விட்டான். என் விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஓட்டத்தை முடிச்சிட்டேன், finished, done. ஏதாங்க ஓடிக்கிட்டே இருந்தாங்க, சுத்தி சுத்தி அலைஞ்சு ஓடிட்டு திடீர்னு முடிஞ்சு போச்சுங்க அப்படிங்கிறது இல்ல வாழ்க்கை. ஒரு இடத்துல கிளம்புறோம், இன்னொரு இடத்துல போய் சேர விரும்புகிறோம். வழியில காத்தடிக்குது, வழியில புயல் அடிக்குது. இந்த குதிரை மாதிரி ஏதாவது ஒரு பக்கம் டைரக்ஷன் மாறுது பாருங்க, அது பாட்டுக்கு இந்த பக்கம் திரும்பி நம்ம சொல்ற டைரக்ஷன்ல போகாம இன்னொரு டைரக்ஷன்ல போகிற குதிரை என்ன பண்றோம்? அதுக்குதான் வாயில கடிவாளம் இருக்கிறது. இந்த கடிவாளத்தை கொண்டு அவ்வளவு ஹார்ஸ் பவர்னு சொல்றாங்க இல்லையா, ஹார்ஸுக்கு ரொம்ப பவர் இருக்குது. இந்த அவ்வளவு பவர்ஃபுல் ஹார்ஸ முழு சரீரத்தையும் திருப்பி நாம் விரும்புகிற திசையில ஓட வைக்க முடியும். இந்த கடிவாளம் போலதான் நாவு இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. நம்முடைய இந்த வாழ்க்கை சவாரியை வெற்றிகரமாய் செய்ய வேண்டும் என்றால், எங்க இருந்து கிளம்புறோம், எங்க போய் சேர வேண்டும் என்று தீர்மானித்து, தேவனுடைய சித்தத்தை நோக்கத்தை அறிந்து, தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வார்த்தையில வைத்து, சொல் தவறாதவனாக, சொல்லிலே வல்லவனாக, தேவனை போல வாயை திறந்து தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவனாக இப்படி நாம் மாறுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையே ஒரு நல்ல திசையிலே திருப்புகிறவர்களாக நாம் இருப்போம். இருக்கீங்களா? அநேகம் பேரு காத்து அடிக்கிற திசையெல்லாம் போயிட்டு இருக்காங்க. கேட்டா சொல்லுவாங்க, என்னன்னு தெரியல பிரதர், கர்த்தருடைய சித்தம் அப்படி இருக்குது பிரதர். அங்க ஆரம்பிச்சேன், கடைசியில பார்த்தா இங்க வந்து நிக்கிறேன் பிரதர். என்ன பண்ணி? நான் ஒன்னும் பண்றது இல்லை, கர்த்தர் அப்படியே நடத்துறாரு பிரதர். கர்த்தர் என்னன்னு தெரியல இப்படி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் இப்படி நடத்தல. கர்த்தர் சொல்றாரு, கடிவாளம் கொடுத்திருக்கிறேன் உனக்கு, ஜீவன் மரணம் உனக்கு முன்னால வைக்கப்பட்டிருக்கிறது, ஜீவனை தெரிந்து கொள். எப்படி தெரிந்து கொள்றது? வாயினாலே தெரிந்து கொள். ஜீவனை பேசுறதுனால தெரிந்து கொள். உன் வாயை கொண்டு எது வேணும் என்கிறத தெரிந்து கொள். சூஸ், தெரிந்து கொள். வார்த்தைகளை தெரிந்து கொள்றோமா? சூஸ் பண்ணுகிறோமா? அருமையானவர்களை நான் சொல்லுகிறேன், வார்த்தைகளை சூஸ் பண்ண வேண்டும். ஏதோ காத்தடிச்சது பிரதர், காத்தடிச்ச திசையில போறேன் அப்படிங்கிறது இல்ல வாழ்க்கை. எந்த திசையில? பெரிய கப்பலே அப்படிதான் ஓடுதான். அடுத்த வாரம் காமிக்கிறேன். நாம ஏரோப்ளேன் அப்படிதான் ஓடுது. அவன் பாட்டுக்கு ஏரோப்ளேன்ல உட்காந்துட்டு இங்க மெட்ராஸ்ல இருந்து லண்டன் போறேன்ட்டு போறதுக்கு முன்னாலேயே நேவிகேட் பண்ணிடுறாங்க, கரெக்டா கோர்ஸை செட் பண்ணிடுறாங்க. இந்த வழியில இந்த இதுல பறக்க போகுது, இத்தனை அடி உயரத்துல இந்த திசையில போக போகுதுன்னு கரெக்டா செட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி, வேலையே கிடையாது பாருங்க பைலட்டு, கரெக்டா அதுல உட்காடுறான். ஆனா உட்கார்ந்தவொன்னு ஒரு காத்து அடிக்குது, எந்த பக்கமும் அடிக்குது. சரி இந்த பக்கம் அடிக்குது, நீங்க இந்த பக்கம் போய்க்கும், என்ன பண்றது அப்படின்றது இல்லாம அப்புறம் லண்டன் போக முடியாது, டோக்கியோ தான் போயிட்டு இருக்கணும்.
ஆகவே அவன் பைலட் எதுக்கு இருக்கிறான்? சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கு இல்ல, செட் பண்ணிருக்கிறான் கோர்ஸ் மாறுச்சுன்னா உட்கார்ந்து எந்த காத்தா இருந்தாலும் சரி அந்த காத்துக்கு எதிராக திருப்பி, காத்தாவது இதாவது இது போற டைரக்ஷன்ல தான் போகும் என்று சொல்லி எப்படி இந்த காத்தின் மத்தியில் ஓட்டணும் அவனுக்கு தெரியும். ஓட்டி கொண்டு போய் லண்டன்ல இறக்குறான். ஒரு நாளும் நான் பிளேன்ல ஏறி இங்க ஏறி லண்டன் போக தீர்மானிச்சு டோக்கியோல போய் இறங்கினதே கிடையாது. ஆகவே ஆகாது, நடக்காது அது. ஏனென்றால் கோர்ஸ் செட் பண்ணி அதுல போறாங்க. ஆனா வாழ்க்கையில எத்தனை பேர் டிரைல்மெண்ட்? இன்னைக்கு வாழ்க்கை ஆரம்பிக்குது, டே போறது, கேட்டா கர்த்தர் அப்படி நடத்தினார் பிரதர், கர்த்தருடைய சித்தம் என்னவோ தெரியல, நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய சித்தம் என்னவோ இல்ல, உங்களுடைய சித்தம் என்ன? கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முற்பட்டீர்களா? விரும்பினீர்களா? கர்த்தருடைய விருப்பத்தை உங்களுடைய விருப்பம் ஆக்கினீர்களா? கர்த்தருடைய வார்த்தையின் மேன்மையை புரிந்து கொண்டீர்களா? வார்த்தையை உங்களை வாயில வைத்தீர்களா? வார்த்தையை தெரிந்து கொண்டீர்களா? ஜீவனை தெரிந்து கொண்டீர்களா? ஜீவனை பேசினீர்களா? ஜெபம் மலையை பெருக்கக்கூடிய ஜெபமா இருக்குதா? காத்த மாற்றக்கூடிய ஜெபமா இருக்குதா? சூறாவளிகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய ஜெபமா இருக்குதா? ஜெபம் என்றது எப்படி இருக்கணும்? ஒரு பிளேனை எப்படி காற்றின் மத்தியில தான் விரும்புகிற திசையில பறக்க விடுறானோ அப்படி ஜெபம் வாழ்க்கையை தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற லக்கை நோக்கி திருப்பக்கூடியதாக ஜெபத்தின் வார்த்தைகள் இருக்க வேண்டும். இல்லைன்னா ஜெபம் பண்ண வேணாம். காலையில 3 மணிக்கு வந்து ஜெபம் பண்ண முக்கியம் இல்லை. ஹலோ, அதனால 3 மணிக்கு வந்து ஜெபம் பண்றவங்க நிறுத்திடாதீங்க. இப்படிலாம் வம்பு இருக்கு பாருங்க. இப்படி சொல்லிட்டாருங்க அது முக்கியம் இல்லைன்னு. நான் என்ன சொல்ல வரேன்னு கவனிங்க. நான் காலையில 3ல இருந்து 7 வரைக்கும் ஜெபம் பண்ண, அது முக்கியம் இல்லைங்க. என்ன ஜெபம் பண்ணீங்க, வாயில என்ன வந்தது, அது முக்கியம். நிறைய பேர் எனக்கு தெரியும் 3ல இருந்து 7 வரைக்கும் ஜெபம் பண்ணவங்க இன்னைக்கு வனாந்திரத்திலே சுத்திட்டு இருக்காங்க. 40 வருஷம் இஸ்ரவேலர் சுத்துற மாதிரி. இஸ்ரவேலர் கூட ஜெபம் தான் பண்ணாங்க. 40 வருஷம் வனாந்திரத்தை சுத்தி சுத்தி ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. என்ன ஜெபம் பண்ணாங்கன்னு தான் தெரியல. இருக்கீங்களா? அப்ப ஜெபம் என்கிறது நான் செல்ல வேண்டிய திசையில லக்கை நோக்கி எல்லா தடைகள் இடையூறுக்கு எதிராக என்னுடைய வாழ்க்கையை திருப்பி வெற்றிகரமாய் செலுத்துகிறது ஜெபம். அது எப்படி செலுத்தப்படுகிறது? என்னுடைய வாயின் வார்த்தைகள்னாலே அது செலுத்தப்படுகிறது. எழுந்து நிற்போம். நாளைக்கு அடுத்த வாரம் தொடருவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சில காரியங்களை கற்றுக்கொள்கிறீர்கள்? சாதாரண ஆட்கள் கூட, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஆட்கள் கூட கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி ஜெபம் பண்றது. ஒன்றும் கஷ்டமே கிடையாது, ஈஸி. இங்க என்ன எழுதியிருக்கு அதான் ஜெபம் பண்ணணும். கர்த்தர் என்னன்னு சொல்லி இருக்காரு அதை தான் வாயில வைக்கிறோம். வார்த்தையை சும்மா வார்த்தையை தாத்தா பாட்டி வார்த்தையை வாயில வைக்க கூடாது. அவர் ஜெபம் பண்ணதெல்லாம் பின்பற்றக்கூடாது. கிறிஸ்தவர்கள் பண்ணுகிற ஜெபத்தெல்லாம் பின்பற்றாதீங்க. எல்லா ஜெபமும் சரி கிடையாது. வசனம் சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியம் பாருங்க. வெற்றிகரமாய் ஜெபிக்கலாம். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையை சரியான திசையில செலுத்துகிற ஒரு காரியமா இருக்கும். மலைகளை பெருக்கக்கூடியதா இருக்கும். தடைகளை அகற்றக்கூடியதா இருக்கும். வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில் நிலைநாட்டுகிறதா இருக்கும். எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே, உம்மை துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என்னுடைய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளா இருக்க வேண்டும். தேவனுடைய வல்லமையுள்ள வசனம் சர்வத்தையும் தாங்குகிறது, எல்லாவற்றையும் உண்டாக்குகிறது, மலைகளை பெயர்க்கிறது, வெற்றியை தருகிறது. ஜெபம் தேவனுடைய வார்த்தையால் நிறைந்திருக்க வேண்டும். என்னுடைய ஜெபம் மலைகளை பெயர்க்கக்கூடிய ஜெபம், பிரச்சனைகளை அகற்றக்கூடிய ஜெபம், மேற்கொள்ளக்கூடிய ஜெபம், ஜெயத்தை கொண்டு வரக்கூடிய ஜெபம், என்னுடைய வெற்றியை நிலைநாட்டுகிற ஜெபமா இருக்கிறது. தேவனுடைய மாறாத வார்த்தை, வல்லமையுள்ள வசனம் ஒரு நாளும் வீணாய் திரும்பி வராது. அது அனுப்பின நோக்கம் நிச்சயமாய் நிறைவேறும். ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே தேவனுடைய விருப்பத்தை நோக்கி என்னுடைய வார்த்தையில் அனுப்புகிறேன். என்னுடைய விருப்பத்தை பேசுகிறேன். என்னுடைய வாழ்க்கை எல்லா ரீதியிலும் என்னுடைய விருப்பங்களை ஜெபத்தின் மூலமாய் நான் பேசுகிறேன். ஒவ்வொன்றும் நிச்சயமாய் நிறைவேறும், நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா.
அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். தர்மையான சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உடைய வார்த்தைகள் வல்லமையுள்ள வார்த்தைகள். நாங்கள் உம்மை போல உண்டாக்கப்பட்டவர்கள், உம்மை போலவே வார்த்தையை பேசக்கூடிய விதத்தில் உண்டாக்கப்பட்டவர்கள். அதை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள மனங்கள் திறக்கப்படட்டும் கர்த்தாவே. தேவாவியானவர் தாம் இந்த சத்தியத்தை ஒவ்வொருவருக்கும் கற்பிக்கட்டும். வெற்றி வாழ்க்கை வாழ, வாழ்க்கையின் திசையை திருப்ப, தோல்வியிலிருந்து வெற்றிக்கு அதை திருப்ப, பலவீனத்திலிருந்து சுகத்துக்கு அதை திருப்ப, தரித்திரத்திலிருந்து செழிப்புக்கு அதை திருப்ப கர்த்தாவே, இன்றைக்கு தேவாவியானவர் தாமே சத்தியத்தை கொண்டு அநேகரை விடுதலையாக்க வேண்டுமே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதியிருக்கிறதே. சத்திய வசனத்தை தேவாவியானவர் தாமே விளக்கி தர வேண்டுமே. அப்படியே செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். மனக்கண்கள் பிரகாசிக்க பண்ணுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். வெற்றியிலே எங்களை நடத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். உமக்கே கன மகிமை துதி யாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். மலையே நிலை பெயர்ந்து விலகுமாம் மலையே, நீ விலகி போவென இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். விசுவாசத்தால் நிலை நின்றிடுவேன் மாமலையே. நிலை பெயர்ந்து விலகுமாம் மலையே, நீ விலகி போவென இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். மாமலையே நீ விலகிடு. மலையே நிலை பெயர்ந்து விலகுமாம் மலையே, நீ விலகி போவென இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். விசுவாசத்தால் நிலை நின்றிடுவேன் மாமலையே. நிலை பெயர்ந்து விலகுமாம் மலையே, நீ விலகி போவென இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். மாமலையே நீ விலகி. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மலையே நிலை பெயர்ந்து விலகுமாம் மலையே, நீ விலகி போவென இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். விசுவாசத்தால் நிலை நின்றிடுவேன் மாமலையே. நிலை பெயர்ந்து விலகுமாம் மலையே, நீ விலகி போவென இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். மலையே